إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وسلم عليه تسليما كثيرا وبعد وقد قال الله تعالى بالقرآن الكريم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم أكمل المؤمنين إيمانا أحسنهم خلقا كما قال عليه الصلاة والسلام அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய இறை இல்லத்தில் இறை நம்பிக்கையை பலப்படுத்தக்கூடிய ஒரு அமர்வில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். நம்முடைய எண்ணங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையான கூலியை வழங்கி அருள் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நேற்றைய தினம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமனிதருடைய வாழ்வு என்ற விஷயத்தை குறித்து சில செய்திகளை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய விருப்பம், அல்லாஹுடைய நேசம் ஒரு மனிதருக்கு வேண்டும் என்றால் குர்ஆன் நிறைய செய்திகளை பதிவு செய்கின்றது. அந்த அதிகமான செய்திகளின் ஊடாக அந்த செய்திகள் நமக்கு சொல்லித் தருகின்ற முக்கியமான பாடம் ஒன்றை மையப்படி சொல்லி காட்டுகின்றது. நாம் எல்லாம் பரிச்சயமாக கேள்விப்பட்ட வசனங்கள் தான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் என்ற வசனம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை நடத்துகின்றது. சூரா மாயிதா வரக்கூடிய இந்த ஆலயம் வரக்கூடிய இந்த வசனம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை நடத்துகின்றது. அப்போ அருமையானவர்கள், நம்ம எல்லாருக்குமே அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்ற ஆசையும் ஆதரவும் மிகப்பெரியதாக அளப்பெரியதாக இருக்கின்றது. அந்த அன்பையும் அருளையும் அடையக்கூடிய வழியை இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய கற்றுத்தரக்கூடிய வழிமுறையை இறை தூதர் மூலமாகத்தான். அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஆசிரியராகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பி இருக்கின்றார். அப்ப இறை நேசத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதரை சொல்ல முக்கியமான செய்தி, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் விருப்பத்திற்குரியவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டும். யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அப்படி என்னை நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்ப இறை நேசத்திற்குண்டான முதல் வழியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதல் தான். பின்பற்றுதலும் இத்திபாவும் இத்தாஅத்தும் தான் நம்ம பலப்படுத்தும், நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளையும் சீராக அமைத்துக் கொள்ளும். அப்ப அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களையும் நடைமுறைகளையும் பண்பாடுகளையும் ஒழுங்குகளையும் ஒழுக்கங்களையும் நாம் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். இறை தூதரை பின்பற்றினால்தான் இறை அன்பு நிச்சயமாக கிடைக்கும். இறை தூதருக்கு கீழ்ப்படித்தால்தான் செயல்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படும், பாவங்கள் மன்னிக்கப்படும். இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் அம்சம். அதற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை குறித்து சில தொகுப்புகளை வரிசையாக பார்த்து வந்தோம். சுருக்கமாக சில விஷயங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையினுடைய மொத்த ஆயுள் 63. 63 பிரித்து பார்த்தோம்னா 3ஆக பிரித்தால் 40 வரைக்கும் ஒன்று, 53 வரைக்கும் ஒன்று, 63 வரைக்கும் ஒன்று. 40 ஒன்று, அடுத்து 13 வருஷ வாழ்க்கை ஒன்று, 10 வருஷ வாழ்க்கை ஒன்று.
அது 13 வருஷ வாழ்க்கையுடைய சில நிகழ்வுகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அல்லாஹுடைய தூதருடைய அந்த வழிகாட்டுதல் எப்படி இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த வாழ்க்கையிலும் துவண்டு போகாத வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்துச்சு, அவர்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள், கஷ்டங்கள், துயரங்கள், இழப்புகள், அதில் ஏற்பட்ட பலகீனங்கள், ஆனால் எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு கையாண்டா என்பது குறித்தெல்லாம் நிறைய செய்திகளை தொடர்ச்சியாக பார்த்தோம். அதனுடைய தொடராக மதீனா வாழ்க்கை, இறை தூதருடைய மதீனா வாழ்க்கை என்பது ஒரு அதிசயமானது, ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை சூழல். மக்காவுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் சந்தித்த நிகழ்வுகள் என்ன? இன்னைக்கு பயான் மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன ஒரு கிளாஸ் மாதிரி நம்ம ரசூலுல்லாஹ் நிறைய படிச்சிட்டோம். ஆனால் சில செய்திகளுக்காக வேண்டிய மாத்திரம்தான், கேள்விக்கு எல்லாத்துக்கும் இல்லை, அதை பதில் சொல்லிட்டே போனோம்னா ஈஸியாக இருக்கு. ரசூலுல்லாஹ் மக்காவோட வாழ்க்கை சந்தித்த நிகழ்வு என்ன? நிறைய சீராக படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். மக்காவோட வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ்க்கு நடந்தது என்ன? கஷ்டங்கள் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் எடுத்து சொல்லணும், மக்களை சிலை வணக்கங்கள்லேருந்து நேரொழிப்படுத்துவதற்கு உண்டான முன்னெடுப்பு ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியாக செய்கிறாங்க. அதனுடைய எதிர் விளைவு எப்படி இருக்கு? அந்த வினை மக்களால் ஒதுக்கப்படுறாங்க, ஓரம் கட்டப்படுறாங்க, ஊர் விளக்கம் செய்யப்படுறாங்க, பைத்தியக்காரன் சொல்லும், குறிகாரன் சொல்லி மக்களால் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சூழல். பெரும்பகுதியாக மக்காவுடைய குஃபார்கள் மூலமாக எதிர்ப்புகளும் ரசூலுல்லாஹ்வுடைய தாவாவை முறியடிப்பதற்குண்டான வழிகள் நிறைய அரங்கேறிச்சு. மதீனாவுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. மதீனாவுடைய வாழ்க்கையை நம்ம அதிகமாக படிக்கணும், படிச்சிருக்கோம், அது அதிகமான பாடங்களும் படிப்பினைகளும் பெறணும். ஏன்னா மதீனாவுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கங்கள் இருந்து முடிவு வரைக்கும் 10 வருஷ இந்த வாழ்க்கை தான் மனித வாழ்க்கையினுடைய இயற்கையான தேவைகளில் இருந்து ஒரு மனிதனுடைய அன்றாடம் அவனுடைய உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய அசுத்தங்களில் இருந்து கபர் குழி கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் எல்லா செயல்பாடுகளையும் ஒழுங்காக செய்யக்கூடிய வழிமுறைகளை இந்த 10 ஆண்டு காலத்தில் மக்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. குடும்ப வாழ்க்கை, அரசியல், ஆன்மீகம், மக்களோடு பழகக்கூடிய விதங்களில் எப்படி மக்கள் பண்பாடோடு நடந்து கொள்ள வேண்டும், இப்படி மிக நிறைய விஷயங்களை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய வாழ்க்கையில தான் கற்றுக் கொடுக்குறாங்க. மதீனாவுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ்வுடைய சவால்கள் என்னன்னு அதான் முக்கியம். இன்னைக்கு சமுதாய சிதறுதல்கள், சமுதாய பிளவுகள், ஒரு பள்ளி வாசலுக்குள்ளே பல கருத்துகள், ஒரு பள்ளியில தொழக்கூடிய நமக்கு மத்தியிலேயே நான் இவரோட சேர்ந்து நிற்க மாட்டேன், இவர் இங்கெல்லாம் அங்கே போய் நிற்பக்கூடிய இந்த மனதில் ஏற்பட்ட இந்த வஸ்வசாக்கள் அல்ல ஷைத்தானுடைய மிகப்பெரிய அந்த சூழ்ச்சி சதி வலைகள் எல்லாம் நம்ம விழுந்ததுடைய காரணம் இறை தூதருடைய மதீனா வாழ்வு நமக்கு மிகப்பெரிய பாடத்தை நடத்தலை அப்படிங்கிறது தான். இப்போ மதீனாவோட சூசலால் சந்தித்த பிரச்சனைகள் 3 அம்சங்கள்ல 2 விதமான பிரச்சனைகள் சொல்ல எதிர்கொள்ளணும். மக்கா வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணுதான், லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லி கொடுக்குறாங்க, அதை மக்கள் ஏத்துக்கல. ஏத்துக்கிட்டவங்க ஒரு பக்கம் ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கூட்டமா இருக்கிறாங்க, அவங்க பலகீனமானவங்க, என்ன அடி வேணாலும் ஈமான்ல உறுதியாக வளர்ந்துக்கிட்டே வர்றாங்க. இதுதான் மக்காவுடைய வாழ்க்கை. மதீனாவுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை? ஏதாவது ஒரு செய்தி சொல்லுங்களேன். மதீனாவுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை? ரசூலுல்லாஹ் சந்திச்ச அந்த நிகழ்வுகளில் இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் கையாளக்கூடிய மக்கள் அவங்க இருந்தாங்க. மதீனா வாழ்க்கை மக்கா வாழ்க்கையில குறைசி குஃபார் மட்டும்தான். மதீனா வாழ்க்கையில என்ன யாரெல்லாம் இருக்கிறாங்க? மாஷா அல்லாஹ், அதான் யூதர்கள் 2 பேர் சந்திக்கணும். 3வது சஹாபாக்கள், முதல் தரத்தில் உள்ள அன்சாரி தோழர்கள், அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ்ட்ட பையத் பண்ணி ரசூலுல்லாஹ் கூட்டு வந்திருக்காங்க. இப்போ ரசூலுல்லாஹ்க்கு அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. 2வது மக்காவுடைய மதீனாவுடைய அந்த ஊர் பரப்பு எல்லை பரப்பக்கூடிய குஃபார்கள், இன்னொன்று மதீனாவை சுற்றி உள்ள யகூதிகள்.
இங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு 2 பிரச்சனைகள். இதுல தான் ஜமாத்துடைய உருவாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா வருது. மக்களை என்ன உருவாகல? ஜமாத்து உருவாகல, ஒரு ஜம்இய்யா உருவாக்கப்படல. எங்க தான் உருவாகுது? மதீனாவுடைய வாழ்க்கையில தான் கூட்டமைப்பு என்ற வாழ்க்கை உருவாகுது. அங்கதான் சகோதரத்துவ பந்தங்கள் பேசப்படுது. ஒரு மனிதனுடைய வியாபாரம் இன்னொரு நபரால் கெடுக்கப்படக்கூடாது என்ற வியாபாரத்துடைய தத்துவங்கள் அங்க சொல்லி காட்டப்படுது. போர்க்காலத்தில் வரக்கூடிய அந்த போர்க்கால தந்திரங்களும் போர்க்காலத்தில் கையாள வேண்டிய முறைகளும் அங்கு பயிற்றுவித்து கொடுக்கப்படுது. பள்ளிவாசல் நீதிமன்றங்களாக செயல்படுத்தப்பட்டுச்சு. பள்ளிவாசல்கள் மக்தப் மதரசாக்களாகவும் கல்லூரிகளாகவும் பயன்படுத்தப்படுது. அங்கு வரக்கூடிய எல்லாருக்கும் பாடம் நடத்தப்படுகின்றது. மார்க்க விஷயங்களை குறித்தான எல்லா விஷயங்களுக்கும் சட்டம் சொல்லப்படக்கூடிய சட்ட கலையை சொல்லிக் கொடுக்க ஒரு இடமாக அந்த பள்ளிவாசல் இருக்கு. எல்லாத்திற்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு ஜமாத்தாக அங்கதான் மதீனாவுடைய வாழ்க்கை உருவாகக்கூடிய வேளையில் அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் சில செய்தி அல்லாஹ் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றான். இறை நம்பிக்கையினுடைய பரிபூரணம் முழுமை என்பது லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை சொல்வதில் மாத்திரம் உள்ளடங்கி போவது இல்லை. சொர்க்கத்துடைய படித்தரங்கள் எத்தனை? வாசல் இல்லை, படித்தரங்கள் 100. மாஷா அல்லாஹ், 100 படித்தரங்கள். எந்த மனிதர்கிட்டையும் அல்லது எந்த ஜீவராசிகள்கிட்டையும் குரங்கிட்ட போய் ஒரு 10 பழத்தை கையில் வச்சுட்டு வலது கையில் 10 பழமும் இடது கையில் 1 பழத்தை வச்சா ஒரு குரங்கு எதைத்தான் விரும்பும்? 10 பழத்தை தான் எடுக்கும். எதை எடுக்காது? ஒன்றும் எடுக்காது. ஒரு சின்ன குழந்தை ஒரு 3 வயசு 2 எப்படி 5 வயசுக்குள்ள வச்சுங்களேன், கையில் 5 சாப்பிட வச்சுக்கோங்க, இந்த கையில் 1 வச்சுங்க, பிள்ளை எதைத்தான் எடுக்கும்? கொஞ்சம் கூடுதலான பிள்ளை எடுத்தால் மொத்தமாக 2ஐயும் சேர்த்து எடுக்கும், 5ஐயும் எடுக்கும், 1ஐயும் எடுக்கும். நம்ம வாழ்க்கையில், பெரியவங்க வாழ்க்கையில், வியாபாரத்தில், திருநெல்வேலியில் இந்த சரக்கை எடுத்தோம்னா 10 ரூபா குறையும். எங்கே போய் எடுப்போம்? திருநெல்வேலிக்கு போவோம். அதே மதுரைக்கு போனீங்கன்னா 10 ரூபாயிலிருந்து லாபம் 15 கிடைக்கும்னா மதுரை. சென்னைக்கு போனீங்கன்னா 30 லாபம் கிடைக்கும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, வாழ்க்கையில எல்லாத்தையும் சரியா புரியணும். என்ன லாபம், எப்படி கிடைக்குது நம்ம யோசிச்சு பார்க்கணும். 1 ரூபா கிடைச்சாலும் நம்ம எத்தனை பேச நினைக்கிறோம்? அந்த லாபத்துக்கு உண்டான வழி எங்க இருக்கு அதுதான் தேடும். எல்லாத்தையுமே என்ன செய்யறோம்? கண்ணும் கருத்துமாக செய்கின்றோம். 100 படித்தரங்கள் சொர்க்கத்திற்கு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அல்லாஹ்விடத்தில் கேட்டால் எதை கேளுங்கள்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள். ஒவ்வொரு சொர்க்கத்திற்கும் உண்டான இடைவெளி, அதில் கீழே உள்ளவங்க மேல் உள்ளவங்களோட பார்ப்பாய்னு சொல்லி அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுறாங்க. அப்போ நம்ம ரசூல் நபிமார்களோடு இருக்க நம்முடைய வாழ்க்கை இருக்கிறோன்னா நம்ம எங்கே போகணும்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு போகணும். வெறும் லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய கலிமாவோடு வாழ்ந்தா நிலைமை என்ன? அதுக்கு ஏற்ற மாதிரி சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். வேதனைக்கு பின்னாலும் சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு சொல் உருவாகும். அப்போ இறை நம்பிக்கையினுடைய பரிபூரணம் கலிமாவை சொல்லி ஷிர்க் இல்லாத வாழ்க்கை மட்டும் இல்லை. இந்த தவறு நம்ம திருத்திருக்க முயற்சி பண்ணணும். மன்கால் லா இலாஹா இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, கலிமா சொன்னவர் சொர்க்கம் நுழைவார். யாருடைய உள்ளத்தில் அணுவளவிற்கு இறை நம்பிக்கை இருக்கின்றதோ அவர் சொர்க்கம் நுழைவார். அது மாற்ற கருத்து இல்லை. அப்ப அணுவளவிற்கு இருந்தால் பாக்கி உள்ள பாவங்களுக்கு விஷயம் தண்டனை என்ன? அணுவளவிற்கு இருக்கிறவருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அல்லாஹ் கொடுப்பான். அப்ப பரிபூரணங்கள் ஆகும்போது பரிபூர்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தரஜாக்கள் கூடும். ஒவ்வொரு செயல்பாடுகளும் அந்த செயல்பாடுகள் அந்தஸ்துகளால் உயர்த்தப்பட வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார்கள். அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகன். மூமின்களில் இறை நம்பிக்கையால் பரிபூர்ணமானவர்கள் யார் என்று சொன்னால் அஹ்ஸனுஹும் குலுகன், அழகான குணங்கள் யாரிடத்தில் இருக்குதோ, அழகான
நல்ல குணங்களால் தான் இறை நம்பிக்கையினுடைய முழுமை ஏற்படுகின்றது. மக்காவுடைய வாழ்க்கை மதீனா வாழ்க்கையை பிரித்து பார்த்தா புரிஞ்சிடும். மக்காவுடைய வாழ்க்கையில் வெறும் முதல் கட்டமாக ஷிர்க்குக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டம். மதீனாவுடைய வாழ்க்கை எல்லாமே என்ன, செயல்பாடுகளால் அலங்கரிக்கப்படுது. நாவினுடைய விபரீதங்கள் பேசப்படுது, கண் செய்யக்கூடிய பாவங்களை பற்றி பேசப்படுது, காது கேட்கிற பாவங்களை பற்றி பேசப்படுது. வீட்டிற்குள்ள வரும்போது சலாம் சொல்லி விட்டு வர வேண்டும், வீட்டிற்குள் அனுமதியோடு தான் வர வேண்டும், அனுமதி இல்லாமல் வரக்கூடாது, அனுமதி இல்லாமல் 3 நேரங்கள் இஸ்லாம் சொல்லி காட்டுது. அதனுடைய பெண்களுடைய தேவைகள் இஸ்லாம் பேசுது. இப்படி எல்லாவற்றையும் இஸ்லாம் மதீனாவுடைய வாழ்க்கையில் தான் பேசுது. அப்போ அல்லாஹுடைய தூதருடைய சிறந்த விஷயமாக இருந்தது அல்லாஹுடைய தூதர் நல்ல ஒழுக்கம் தான். தமிழ்நாட்டில் இருக்க நம்ம அரபுலகத்தை தாண்டி இஸ்லாம் நம்மள்கிட்ட எப்படி இஸ்லாம் வந்து சேர்ந்துச்சு? வரலாறு, தமிழ் வரலாறு படிச்சிருப்பீங்க. இஸ்லாம் நம்மள்கிட்ட எப்படி வந்து அடைஞ்சது? வியாபாரம் தான். கடல் மார்க்கம் வழியாக கேரளாவுக்கு என்ன செய்கிறாங்க? வியாபாரத்திற்கு வருகின்றார்கள். அன்றைக்கு நம்ம இந்தியர்கள் வியாபாரம் செய்யும் பொழுது அவருடைய நாணயம், நேர்மை, அதை பார்த்து தான் இஸ்லாமிய மார்க்கத்தால் கவரப்படுகிறார்கள். நான் பின்னாடி சில செய்திகள் சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் மக்கள் மன்றத்தில் எப்படியெல்லாம் மக்களோடு மக்களாக பழகி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களை, ஹுலுக், இந்த ஹுலுக் ஹலக படைத்தான், ஹல்க் படைப்புகள், இந்த படைப்புகள்கிட்ட இருந்து வெளியாகக்கூடிய இந்த உணர்வுகள் தான் ஹுலுக். சிரிக்கிறது, அழுகிறது, கண் ஜாடை காட்டுறது, கோபப்படுறது, பொறுமையாக இருக்கிறது, வெடுக்குன்னு வேகமாக பேசுவது, கைகளால் செய்யக்கூடிய உணர்வு, இன்னொருத்தரை பலகீனப்படுத்துவது, பலவந்தப்படுத்துவது, கையால் காலால் நம்ம எப்படி எடுத்துக்கலாம். இதுதான் உணர்வு ரீதியாக வெளிப்படக்கூடியது. சில செய்திகள் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு சாதாரணமாக நடந்துட்டு இருக்கு. ரசூல் அதை சொல்லியே காட்டுறாங்க. அதை கூட சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னால் உண்மையில இறை தூதர் ஒரு மிகப்பெரிய மாமனிதர் தான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் இந்த நல்ல ஒழுக்கம் என்ற பண்புகளில் எங்கேயுமே என்ன செய்ய முடியும், நம்மளால் முடியறதில்லை, குறை சொல்லவே முடியாது. அப்படித்தான் இறை தூதருடைய வாழ்க்கை இருந்திருக்கு. அப்போ இந்த மார்க்கத்தை நம்ம மக்கள் மன்றத்தை கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய முதல் செய்தி, நல்ல ஒழுக்கங்களில் சிறந்ததாக இருப்பதை அல்லாஹ் ரசூலுக்கு ஞாபகப்படுத்திய இடம் ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹு வலவ் குன்த ஃபவ்வன் கலீதல் கல்ப் லன் ஃபது மின் ஹவ்லிக் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபியே, அல்லாஹுடைய ரஹ்மத்தால் தான், இறை அருளால் தான் நீங்கள் மென்மையாளராக மக்களிடத்தில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மட்டும் கடினமான உள்ளத்தோடு நீங்கள் இருந்திருந்தால், உங்க ரஃப் அண்ட் டஃபா நீங்க இருந்திருந்தீங்கன்னா, லன் ஃபது மின் ஹவ்லிக், என்னைக்கோ உங்களை விட்டு இந்த மக்கள் விரண்டோடு இருப்பார்கள். ரசூலுல்லா கெட்டி போட்டாச்சு, நிறைய பேர் ரசூலுல்லா கெட்டி போட்டாங்க தானே. ரசூலுல்லா யாரையும் அடிக்கலை, யாரையும் திட்டலை, யாரையும் ஏசலை, யாரையும் பேசலை. ரசூலுல்லா வந்து மக்கள் நிறைய பேசுவாங்க, ரசூலுல்லா பதில் தருவாங்க, ரசூலுல்லாவுடைய ஒட்டி உட்கார்ந்துருவாங்க. இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல, பீரங்கிகளால் பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல, யுத்தங்களால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல. இஸ்லாம் மென்மைத்தன்மையோடு மக்களை அணுகி அதன் மூலமாக கவர்ந்திருக்கப்பட்ட மார்க்கம். மென்மை எதில் இருக்கின்றதோ அது எல்லாம் அழகாக இருக்கும்னு சொல்லி காமிச்சாங்க அல்லாஹ்வுடைய தூதர். மென்மை இருக்கக்கூடிய செய்தி எல்லாம் அழகாக இருக்கும். எவரிடத்தில் மென்மை இல்லையோ அவர் நன்மையை இழந்து என்று சொல்லி காட்டுறாங்க. மென்மை 2 ஹதீஸ். மென்மை எல்லா காரியத்தையும் அழகாக்கி, மென்மை யாரிடத்துல இல்லையோ அவருக்கு நன்மை இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும்
மென்மைத்தன்மை ஏற்படுத்தி கொடுக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறை நம்பிக்கையாளருடைய பண்பை சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அல் முஃமினு கிர்ருன் கரீமுன். நம்ம இன்னைக்கு அப்படி இருக்கிறோமான்னு யோசிங்க. நம்ம எல்லாரும் இன்னைக்கு இந்த பண்புடையவர்களாக நம்ம இன்னைக்கு இருக்கிறோமா? நம்மள்ட்ட இந்த பண்பு இன்னைக்கு இருக்குதான்னு நம்ம எல்லாரும் யோசித்து பார்க்கணும். அல் முஃமினு கிர்ருன் கரீமுன். அதுக்கு நேரடியாக வார்த்தை சொல்வதாக இருந்தால் இறை நம்பிக்கையாளர் சங்கையான ஏமாளி. அந்த ஹதீஸுக்கு டைரக்டாக வார்த்தையுடைய பிரயோகம் பயன்படுத்தினால் இறை நம்பிக்கையாளர் மரியாதையான ஏமாளி அப்படின்னா கள்ளங்கபடம் இல்லாதவர். இந்த நம்ம சொல்லுவோம் தெரியுமா, சில பேரை பிழைக்க தெரியாதவன் சொல்லுவோமா, அதுதான். எந்த வகையில் பிழைக்க தெரியாது? எல்லாத்தையும் செய்வதற்குண்டான ஆளுமைகளும் திறனும் அவர்கிட்ட இருக்கும். சில பேர் அவருக்கு தெரிஞ்சே வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துவாங்க. லாபத்தை என்ன செய்ய மாட்டாங்க, சரியாக கொடுக்க மாட்டாங்க. நிறைய விஷயங்கள்ல மோசடி பண்ணுவாங்க. எல்லாம் அவருக்கு தெரியும். தெரிஞ்சும் கண்டும் காணாத மாதிரி இருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிற வார்த்தை. சில செய்திகளை பின்னாடி சொல்கிறேன், எப்படி இருந்திருக்காங்கன்னு நமக்கு அது அந்த உணர்வு ஈஸியாக நமக்கு புரியும். இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த அஹ்லாக் சம்பந்தமாக பேசுறது மிகப்பெரிய செய்திகள். ஏன்னா அஹ்லாக்ங்கிறது நமக்குலாம் எடுத்த உடனே வேகமாக நன்மைகளை விட மென்மைத்தன்மை இல்லைன்னா வேகமாக வார்த்தைகள் முன்னாடி வந்துடும். அது எந்த இடமா இருந்தாலும் சரி. நம்ம நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்னன்னா, நான் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுடைய உணர்வுகளை காயப்படுத்துவாங்க. உள்ளத்தை என்ன செஞ்சிருவாங்க, காயப்படுத்திடுவாங்க. உண்மையிலேயே ஒரு மனிதன் பெர்ஃபெக்டாக இருந்து எங்கிட்ட 100% தப்பே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆளில் முதன்மை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஆனால் அவங்க யாருடைய உணர்வையும் காயப்படுத்தியதில்லை. பேசக்கூடிய நாம் விளங்கி பேச வேண்டும். நம்ம என்ன செயல்பாடு சரியாக செஞ்சாலும் யார்கிட்ட பேசுகிறோமோ பேசக்கூடிய எல்லாருக்கும் உள்ளம் இருக்கு. அந்த உள்ளத்துக்கு உணர்வோடும் இருக்கு. நான் என்னதான் எவ்வளோ நீதமாக நேர்மையாக இருந்தாலும் வார்த்தைகள் என்ற பிரயோகத்தில் என்ன செய்யக்கூடாது, இன்னொருடைய உணர்வுகளை சாகடிக்கக்கூடாது, உணர்வுகளில் விளையாடக்கூடாது. ஏன்னா அதான் சொல்கிறான் நபியே, நீங்கள் மட்டும் கொஞ்சம் அந்த மாதிரி கடினமான ஆளாக இருந்தால் இன்னைக்கு இஸ்லாம் இவ்வளோ பேர் வளர்ந்துருக்காது. என்னைக்கோ மக்கள் உங்களை உருட்டு போயிருப்பாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் முதல் குழுக்கில் இருக்க வேண்டியது மென்மைத்தன்மை. ரொம்ப இலகுவாக நாம் எல்லாரையும் கையாள வேண்டும். இந்த மென்மைக்கு இன்னொரு உதாரணத்தை அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டும் பொழுது, வகூலா லஹு கௌலன் லய்யினா. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரையும் அல்லாஹ் யார்கிட்ட அனுப்புறான், ஃபிரௌன். நம்ம எல்லாருமே ஒரு பிரச்சனை உருவாகும் பொழுது நம்ம மகன்கிட்டையோ அல்ல யார்கிட்டையோ சொல்லி அனுப்பும் பொழுது நம்ம யார்கிட்ட அனுப்புகிறோமோ அவர் கொஞ்சம் கடுகடுப்பான ஆள் வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு பிரச்சனைக்காண்டி போகும்போது அது நம்ம யாரையும் சொல்லி அனுப்புகிறோம். அவனை என்ன சொல்லி அனுப்புவோம், முடிஞ்ச வரைக்கும் பேசிப்பாரு, முடியலைன்னா ஒன்று அமைதியாக வந்துருன்னு சொல்லுவோம், இல்லைன்னா அடுத்து நடந்தா பார்த்துக்குவோம். முடிஞ்ச வரைக்கும் பேசு, அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் அதுக்கு அர்த்தம் என்ன, அங்கே என்ன தோலும் செஞ்சிரு, பின்னாடி பார்த்துக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் இயல்பான குணத்தில் ஒரு பண்பு என்ன, கோபக்காரங்க. இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி அல்லாஹ் எப்படி சொல்லி அனுப்பணும், மூசாவே இவன் எல்லாரையும் அடிமைப்படுத்துறான், நீங்க போய் அல்லாஹ் சொல்லுங்க, ரொம்ப இது பண்ணாலும் என்ன பண்ணுங்க, அதான முறை. ஒரு இறைத்தூர் அனுப்புற முறை என்ன, அல்லாஹ் சொல்லுங்க, அவன் ஏருக்கு மாறு பேசினா அடுத்து என்ன செய்யுங்க நீங்களும். அல்லாஹ் அப்படிலாம் சொல்ல, வகூலா லஹு கௌலன் லய்யினா, ரெண்டு பேரும் மென்மையான வார்த்தைகளையே சொல்லுங்கள். மென்மையில் இருக்க தன்மை என்ன அப்படின்னா, நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையின் மூலமாக ஒன்று அவர்கள் பயப்படலாம், இல்லைன்னா பயப்படலாம், இல்லைன்னு சொன்னா என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறத நினைத்து பார்க்கலாம்.
ஒன்று நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும், இல்லைன்னா ஞாபகப்படும், அது அவங்களுக்கு ரிமைண்டாக இருக்கும். என்ன சொல்கிறாரு, ஏன் சொல்கிறாருங்கிற இந்த இரண்டையும் ஏற்படுத்தும் என்று சொல்லி குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அப்போ மென்மை என்ற விஷயங்களிலேயே இவ்வளவு செய்திகள் இருக்குது. அல் ஃபாஜிர், குற்றவாளி யாரு? ஹிப்புன் லயீமுன், குற்றவாளியை குர்ஆன் சொல்லி காட்டுறாங்க. ஹிப்புன் லயீமுன், இவன் யார் சார்? இவன் ஏமாற்றக்கூடியவனாகவும் மோசமானவனாகவும் கீழ்த்தரமான சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. மூமினுக்கு பண்பு எல்லா இடங்கள்லையும் சங்கையானவராகவே இருப்பார். இதை சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இன்னொரு இடத்துல நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் தாண்டி நம்முடைய உணர்வு ரீதியாக வெளிப்படக்கூடிய இந்த அஹ்லாக் இருக்குதா இல்லையா, இந்த அஹ்லாக்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டும் பொழுது சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. ஜன்னத்தில், அல்லாஹ்வுடைய தூதரே, மக்களை அதிகமாக சொர்க்கத்தில் நுழைவிப்பது எது கேட்கும் பொழுது ஹுஸ்னுல் குல்க், தக்வல்லாஹி வ ஹுஸ்னுல், அல்லாஹ்வை பயப்படுவதும் நல்ல குணங்களோடு நடப்பதும் தான் ஒரு மனிதனுடைய மீசான் தராசை கனமுள்ளதாக அதுதான் ஆகும். அல்லாஹ்வை பயப்படுவதும் நல்ல குணங்களோடு நடந்து கொள்வதும் தான் தராச கனமாக்குமா. ஃபமன் தகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, எவருடைய கனம் வெயிட் தராஸ் நன்மையுடைய அந்த எடையுடைய தன்மை கனமாக இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கை பொருந்தி கொள்ளப்பட்ட நிம்மதியான ராகத்தான வாழ்க்கையாக இருக்கும். அப்போ நம்முடைய தராசு கனமாக இருக்கணும்னா நம்மள்ட்ட என்ன தேவை? நல்ல ஒழுக்கங்கள் தேவை. நான் இதையே திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, நல்ல ஒழுக்கம் நம்ம என்ன புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னா, அழகான சட்டை போடுறது, அழகான ஃபேண்டு போடுறது, நல்ல முடிகளை இங்கேருந்து வாரி சீவுறது, ஸ்டைலாக இங்கிலீஷ் பேசுறது, நம்ம இதைத்தான் நல்ல ஒழுக்கம் நம்ம நினச்சிருக்கோம். அதையும் தாண்டி இருக்குது உணர்வுகள் ரீதியாக நல்ல மக்களோடு பழகக்கூடிய சூழல் நல்ல பழக்க வழக்கங்களாக இருக்குதா? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கம் நரகம் என்ற பகுதியை பேசும் பொழுது சில விஷயங்களை ஞாபகப்படுத்துறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அதுல ரசூலா சொல்லி காட்டுறாங்க, ஐயுன் நாசி அஃதல். ரசூலாட்ட கேள்வி கேட்கப்பட்டது, கைல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுன் நாசி அஃதல், அல்லாஹ்வுடைய தூதரே, மனிதர்கள் எவர் சிறந்தவர், எந்த மனிதர் சிறந்தவர்? குல்லு மஹ்மூமுல் கல்ப் சுதூகுல் லிசான். அல்லாஹ்வுடைய தூதரே, சுதூகுல் லிசான் அப்படின்னாங்க, எங்களுக்கு என்னென்னு தெரியும். மஹ்மூமுல் கல்ப் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்க. சுதூகுல் லிசான்னா உண்மை பேசக்கூடியவர்கள் அர்த்தம், அது எங்களுக்கு தெரியும். மஹ்மூமுல் கல்ப் அப்படின்னா என்ன? ஹுவ தக்கியுன் நக்கியும், இறையச்சம் உடையவர். அவர் யாரு? சிறந்த மனிதர் யாரு? இறையச்சம் உடையவர். அட சொன்னாங்க, வலா இஸ்ம ஃபீஹி, அவரிடத்தில் பாவங்கள் இருக்காது. வலா பக்ய, வரம்பு மீறுதல் இருக்காது. வலா கில்ல, மோசடி ஏமாற்றுத்தனம் இருக்காது. வலா ஹஸத, அவரிடத்தில் பொறாமை இருக்காது. இதுக்கு ஆப்போசிட் எல்லாமே நல்லதும். எதுலாம் இருக்காதுன்னாங்க? பாவம் இருக்காது, வரம்பு மீறுதல் இருக்காது, ஏமாற்று மோசடிகள் இருக்காது, பொறாமை இருக்காது. அப்ப இந்த நாளுக்கும் இதெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கின்றதோ அதை யார் ரெண்டையும் பேணுறாங்களோ, இது இல்லாம அந்த பழக்கத்தை எவர் பழக்கமாக நல்ல பழக்கமாக ஆக்குறாங்களோ அவர்கள் மனிதர்களில் சிறந்தவர்கள், நல்ல ஒழுக்கங்களால் சிறந்தவர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மென்மைத்தன்மையை, பொறுமையை நம்மள்ட்ட இயல்பாகவே அல்லாஹ் விரும்புகின்றான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதீனாவுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும். அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மதீனாவுக்கு கூட்டு போகக்கூடிய முதல் செய்தி இங்கேருந்தே அதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ரசூலா எப்படிலாம் மக்களோட நல்ல ஒழுக்கங்க பகுதி, நல்ல குணங்கள் ரசூலாட்ட எப்படி எஸ்டாபிஷ், ரசூலாட்ட எப்படி இலகுவாக வெளியாச்சுங்கிறத நம்ம படிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் எந்த விஷயத்தையுமே
பொருட்படுத்தாமல் பேசும் வார்த்தைகளை சர்வ சாதாரணமாக கொட்டி தீர்த்தறோம். அதனுடைய பிரதி உபகாரம் நமக்கு எப்படி இருக்க போகுதுன்னு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹி எப்படிலாம் அதில் இருந்தாங்கிறத கவனமாக பார்க்கணும். முதல் செய்தியாக அல்லாஹ்வுடைய தூதரை மதீனாவுக்கு அழைச்சிட்டு போகணும். நான் சொல்ல போகிற இந்த செய்திகள் எல்லாம் மக்காவாசிகள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பார்த்துட்டாங்க. 40 வருஷம் பார்த்துட்டாங்க. 53 வருஷம் மக்காவாசிகள் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையை பார்த்துட்டாங்க. மதீனாவாசிகள் ரசூலுல்லாஹ் பற்றி கேள்விப்பட்டாங்க. இன்னும் என்ன தெரியாது, எப்படி கூட இருந்து பார்க்கல, இன்னும் எங்க இருந்து பார்க்கல, கூட இருந்து பார்க்கல. ரசூலுல்லாஹ் மதீனாவை கூட்டு போகணும். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறாங்க. அந்த மதீனாவாசிகள்லாம் அவங்க ஒவ்வொருத்தங்களும் பேசுறாங்க. உயிருக்கும் மேலாக ரசூலுல்லாஹை நேசிப்பதாக இருந்தால், பாதுகாப்பதாக இருந்தால் ரசூலுல்லாஹ் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இப்போ அதில் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட சில செய்திகள் பேசுகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, யூதர்களுக்கும் எங்களுக்கும் சில ஒப்பந்தங்கள் இருக்கு. நாங்கள் உங்களை கூட்டு போகிறதுனால அந்த ஒப்பந்தங்கள் நாங்கள் முறிச்சிருவோம். அந்த ஒப்பந்தங்களை நாங்கள் முறிச்சிருவோம். முறிச்சிட்டா உங்கள் மக்கள் மக்காவாசிகள் உங்களோட இணைஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் அவங்களோட போயிருவீங்களான்னு கேட்டாங்க. இந்த செய்தி என்ன அப்படின்னா, உணர்வுகள் தான் முதல்ல. ரசூலுல்லாஹ் எல்லா வகையிலும் ஏற்றுக்க தயாராகிட்டாங்க. தயாரானதுக்கு பின்னாடி ஒரு கால் ரசூலுல்லாஹ் திரும்பி போயிட்டாங்கன்னா நம்ம நிலைமை என்ன? முதல் கேள்வி ரசூலுல்லாஹ்ட்ட எல்லாம் ரெடி பண்ணி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அது நிறைய செய்திகள்லாம் சொல்லிட்டு வர்றாங்க. அதை நிறைய பேர் கலந்துரை, நிறைய விஷயங்கள் நடக்கு. அது ஒரு செய்தியாக நம்ம தெரிய வேண்டியது என்னன்னா, ரசூலுல்லாஹ் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தார்கள். நம்மள்கிட்ட என்ன இருந்தாலும் இயல்பாக சொல்லுவோம். இப்போ நாங்கள் இமாமாகவே இருந்தாலும், என்னதான் மக்களோட ஐக்கியமாக இருந்தாலும், எனக்கு வாழ்வாதாரம் எங்கே தான்? என் ஊர் தான். என் சொந்த பந்தம், என் நல்லது கெட்டது, என்னோட எல்லா நிகழ்வுக்கும் பொறுப்பு எங்கே தான்? என் ஊர் தான். இப்போ இயல்பாக மனிதன் அவங்க கேட்ட தப்பு இல்லை, இயல்பு கேட்குறாங்க. நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு வேற மக்காவாசிகள் சமரசமாகனா நீங்கள் போயிடுவீங்களான்னு கேட்டாங்க. அத்தமும் ஒத்தம், என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணம் யாரோட தான்? உங்களோட தான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதருடைய மதீனாவுடைய வாழ்க்கையினுடைய பயணம் தொடங்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களை சந்தித்த விதங்கள் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு கோணங்களில் படிச்சிருப்போம். ரசூலுல்லாஹ்வுடைய முதல் நற்குணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட லைஸ பித்ஆன், அல்லாஹ்வுடைய தூதர் குத்தி காட்டி பேசுபவர்கள் கிடையாது, சபிப்பவர்கள் கிடையாது. ஃபாஹிஷன் வலா முத்தஃபஹிஷன். ரசூலுல்லாஹ் மானக்கேடான செயலை விரும்பக்கூடியவர்களாகவும் செய்யக்கூடியவர்களாகவும் பேசக்கூடியவர்களாகவும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய எதிர்மறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேள்வி கேட்கப்பட்டுச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய நற்குணம் எப்படி இருந்துச்சு? குலுகுஹு அல் குர்ஆன். ரசூலுல்லாஹ்வுடைய நல்ல குணமே இதுதான், குர்ஆன் தான். ரசூலுல்லாஹ்வுடைய குணம் குர்ஆனாகத்தான் இருந்தது. குர்ஆன் எந்தெந்த செய்திகளை எல்லாம் சொல்லி காட்டியதோ எல்லா செய்திகளாக இறை தூதருடைய வாழ்க்கை இருந்தது. மதீனாவுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களோடும் அன்சாரி சஹாபாக்களோடும் மற்ற ஏனைய குஃபார்களோடும் இந்த உறவுகள் என்ற போது எப்படி எல்லாம் நடந்து கொண்டார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் மிக 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 யதார்த்தமாக நடந்து கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, ரொம்ப யதார்த்தமாக நடந்து கொண்டார்கள். அதில் முதல் விஷயம் பத்ர் என்ற யுத்த களம் தான். பத்ரில் கைது செய்யப்பட்ட, யுத்த களத்தில் பிடிக்கப்பட்ட குஃபார்கள். இப்போ எல்லாருடைய உள்ளத்திலும் நம்ம எங்கேயாவது காயப்படுத்தப்பட்டிருந்தோம்னா, இறைவனுக்குன்னு சொல்லி நம்ம போராட்டம் அடி வாங்கி இருந்தோம்னா, அந்த இடங்களில் எதிரிகள் மாட்டினவங்களுக்கும் நமக்கு உண்டான அந்த நேர்காணல் எப்படி இருக்கும்? பலகீனம் மாட்டினாங்க.
சண்டைக்கு பின்னால் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டால் நம்ம நிலை என்னவா இருக்கும்? மார்க்கத்தோட தான் பேசுவோம். அல்லாஹை வணங்குறதுக்கு எங்களை என்ன பாடுபடுத்தியிருப்பீங்க, அல்லாஹை வணங்குறதுக்கு எங்களை எவ்வளோ காலம் சிரமப்படுத்துனீங்க, பிலாலுக்கு நிறைய செய்திகளோடு நிறைய பேசலாம். இவங்களை எல்லாரையும் அடிக்கணும், கொல்லணும், நடவடிக்கை நிறைய விஷயங்கள் பேசணும். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாத்தையும் மன்னிச்சாங்க. எல்லாத்தையும் பிணைய தொகையை வாங்கிட்டு எல்லாரையும் மன்னிச்சாங்க. யாருக்கெல்லாம் தொகை செலுத்த முடியலையோ அவங்கள என்ன பண்ணாங்க, அவங்கள்ட்ட என்ன கல்வி இருக்குதோ அதை கற்றுக் கொடுத்துட்டு போகணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிச்சாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஹுலுக். ரசூலுல்லாஹ் டக்குன்னு என்ன செய்ய மாட்டாங்க, அந்த உள்ளுக்குள்ள வச்சு என்ன செய்ய மாட்டாங்க. அந்த ரிவெஞ்ச் ரசூலுல்லாஹ்ட்ட இருக்காது. பழி வாங்கக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்காது, ரசூலுல்லாஹ்ட்ட இருக்காது. மிகப்பெரிய தவறுகள் செய்தவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் இலகுவாக கையாண்டார்கள். சில செய்தி உண்மையிலேயே நம்மளால அப்படி இருக்க முடியவே முடியாது. உதாரணம், பள்ளியாசத்தில் உட்கார்ந்துக்க வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் உள்ள வந்து பெரிய கேட்டு, நான் சொல்ல போகிற சம்பவம் பெருசு, நான் சின்ன நம்ம நிலையை சொல்கிறேன். ஒருத்தர் இப்போ வந்து நம்மள்கிட்ட கேட்குறாரு, அலிஜா நான் பீரி குடிக்கலாமான்னு கேட்குறாரு. இப்போ நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், இந்த ஆளுக்கு அறிவு இருக்கா? எங்கே வந்து சூழ்நாட்டை ஒருத்தர் வந்தார், சபையில் உட்கார்ந்துருக்கும் போது வந்தார், அல்லாஹ்வுடைய தூதரே நான் விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள். எங்கே போய் கேட்கல, ரசூலுல்லாஹ் வீட்டெல்லாம் போய் கேட்கல, சபையில் வந்து என்ன கேட்குறாரு, விபச்சாரம் செய்கிறதுக்கு அனுமதி கேட்குறாரு. நம்மள ஒவ்வொருத்தங்களும் என்ன செய்வோம், வார்த்தையிலே கொட்டி தீர்த்துருவோம். வந்தவரை உதாரணத்துக்கு கேட்ட கேள்வி ஒன்று, நம்ம வசைப்பாடி அவர் பாவத்துக்கே போக வச்சிருவோம். அப்படிதானே? ஒவ்வொருத்தர் வார்த்தை முந்தும் போதும் கடைசி ஒருத்தர் இவன் எதுக்கு இங்கே வந்தான், இவன் என்ன இளவு செஞ்சுட்டு போட்டு வெளியே அனுப்பி விட்டுருவோம். அப்படிதானே? இயல்பாக நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை. சஹாபாக்கும் அதை மாதிரி அவரை அப்படி தள்ளுறாங்க முன்னும் பின்னும். ரசூலுல்லாஹ் எல்லாரும் விலகுங்க, அவரை முன்னாடி அனுப்புங்க. முன்னாடி வந்தார், பக்கத்தில் உட்கார வச்சார். உண்மையாக சொல்ல அவருடைய வார்த்தைகளை பாருங்க. தாயோடு, தாயினுடைய சகோதரிகளோடு, மாமியோடு, உன்னுடைய சகோதரிகளோடு இன்னொருத்தர் உறவாடுவது நீ விரும்புவாயா அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளோதான், இனிமேல் நான் விபச்சாரமே செய்ய மாட்டேன்ட்டு போயிட்டார். சொல்லிட்டு அது மட்டும் இல்லை, அவர் சொன்னதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன துவாக்கள், இறைவா அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, ஹஸ்ஸின் ஃபர்ஜஹு அல்லாஹும்ம ஃபிர் லஹு வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, அவருடைய மானத்தை, அவருடைய அந்த கற்பை பாதுகாப்பாயாக சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்காக வேண்டி துவா செய்கிறார்கள். இது எல்லாம் மதீனா வாழ்க்கை நமக்கு நடத்துகிற பாடம். இன்னைக்கெல்லாம் நம்ம தேடுறோம், தப்பு யார் செய்வா, எப்படா இவன் மாட்டுவாங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், சந்தர்ப்பம் அமையலை, சந்தர்ப்பத்துக்காக வேண்டி காத்துக்கொண்டோம். நம்ம வாழ்க்கையில் அதுதான், எவனாவது எங்கேயாவது எவராது எப்பமாவது மாட்ட மாட்டாரான்னு சொல்லி பெரும்பகுதி ஆசைப்படுறோம். இந்த எண்ணங்கள்லாம் மாற்றப்படணும். அருமையான சகோதரர்கள், ஒரு செய்தி, சஹாபாக்கள் கேட்ட கேள்விகள்லாம் நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் நடத்தக்கூடிய ஒழுங்கு மற்றும் ஒழுக்கம் சார்ந்த பாடங்கள். இப்போ கேட்டவங்க சுத்தியும் முனாஃபிக் இருந்தாங்க. முனாஃபிக்கை வச்சுட்டு தான் அல்லாஹ்வுடைய தூதர் பாடம் நடத்துகிறாங்க. ஏன்னா முனாஃபிக் இந்த பண்புகள்லேருந்து வித்தியாசமானவன், அவன்கிட்ட எல்லாமே இருக்கும். இவர் அல்லாஹ்வுடைய தூதர் எவருக்கு ஒழுங்கான பாடம் சொல்லிக் கொடுத்து எவர் ஒழுங்குகளை கடைபிடிக்கிறாரோ அவர் இறை நம்பிக்கையாளராக இருப்பார். இந்த கேட்ட கேள்வி ரசூலுல்லாஹ்வுடைய பதிலும் கடைசியில் துவாவையும் சேர்த்து சொல்லி அனுப்புகிறாங்க. இதுதான் இறை தூதருடைய மிகச்சிறந்த பண்பு. அதே மாதிரி விபச்சாரம் செய்த ஒருத்தர் வந்து நிற்கிறார், விபச்சாரம் செய்த ஒருத்தர் வந்து நிற்கிறார். நம்ம எல்லாரும் இயல்பில் மனிதர்கள், ஒன்று. ரெண்டாவது,
தவறு செய்யக்கூடிய மனிதர்கள். தவறில் சிறந்தவர்கள், தௌபாவை எவர் செய்கின்றார்களோ தவறில் சிறந்தவர்கள். சரிங்களா? ஒருத்தர் வந்து நிற்கார் ரசூலுல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே, விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்கள், எனக்கு என்ன செய்யுங்க, தண்டனையை தாருங்கள், விபச்சாரத்திற்கு என்ன குற்ற பரிகாரமோ அதை எனக்கு நிறைவேற்றுங்கள். மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, வந்து நிற்கிறாங்க. இப்போ இதில் நான் என்ன சொல்ல, நம்ம குர்ஆன் சொன்ன ரீதியாக நம்ம புரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மள்கிட்ட இது மாதிரி நிகழ்வுகள்லாம் வந்தால் நம்ம எப்படி கையாளணும். ஏன்னா நம்ம பெரும்போது நீங்கள் அதை படித்தது ரொம்ப ரொம்ப கம்மி. அருமையானவர்களே, இறை தூதருடைய அவையில், அல்லாஹுடைய தூதருடைய அந்த மன்றத்தில் ரசூலுல்லாவை சில மக்கள் அழைத்த அழைப்புகள். ஒருத்தர் வந்து ரசூலுல்லா பாடம் நடத்திட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிறார், மறுமை நாள் எப்போது வரும், மறுமை நாள் எப்போது வரும். அதாவது இந்த மாதிரி சில செய்திகள் எல்லாமே நமக்கு ரொம்ப எரிச்சல் ஊட்டக்கூடியதாக இருக்கும். அவர் கேட்டிருக்கார், ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்டாங்க, அந்த நாளுக்காக வேண்டி என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க? அவர் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க திருப்பி, அவர் சொன்னார், என்ன செய்து வச்சிருக்காரு அந்த நாளுக்காக வேண்டி? இன்னி உஹிப்புல்லாஹ் வ ரசூலு, நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நான் நேசிக்கிறேன். சிம்பிளா சொன்னார். இப்போ ரசூலுல்லாஹ் இது எல்லாருக்கும் தெரியும் அப்படிலாம் சொல்லலை. நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு மறுமை நாள் இருப்பார், மறுமை இருப்பார்னு சொல்றாங்க. சஹாபாக்களும் நாங்களும் அல்லாஹ்வுடைய தூதரை, அவங்களுக்கும் ரசூலுல்லாஹ் சேர்த்தே சொல்றாங்க. மக்கள் மன்றத்தில் நிறைய அனுபவிச்சாங்க. அது மாதிரி படித்த செய்திகளில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, துண்டை போட்டு இறுக்கிட்டு, யா முஹம்மத், கிராமத்துப்புற மக்கள்லாம் கேட்குறாங்க, முஹம்மது எங்களுக்கு தர வேண்டிய அந்த பைத்துல் மாலுடைய பொருட்களை எங்க? சஹாபாக்கள்லாம் அடிக்க வர்றாங்க. சொல்ல விடுங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. அவர் கேட்டதை எடுத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க பைத்துல் மாலில் உள்ளதை. இன்னைக்கு நம்ம தலைவர்கள் சந்திக்கிறதே பெரிய போராட்டம். இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், ஃபோன் பண்ணி கேட்கணும், டைமிங் சொல்லணும், இந்த டயத்துக்குள்ளே வந்தால் தான் பார்க்க முடியும். இன்னைக்கு இஸ்லாமிய சூழலே மாறிடுச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய நிகழ்வுகள் எல்லாமே வித்தியாசமான நிகழ்வுகள். ஒருத்தர் பள்ளிவாசலில் சிறுநீர் கழிக்கிறார். இன்னைக்கு நம்ம பள்ளியிலேயே இந்த கார்பெட்லாம் போட்டிருக்கு. ஒரு சின்ன பிள்ளை வந்து யூரின் பாஸ் பண்ணிட்டா எல்லாருக்கும் கோவம் வந்துடும். மத்தியனுக்கு கோவம் வந்தால் பிரச்சனை இல்லை, இமாமுக்கு வந்தால் பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன வருது, இன்னைக்கு எல்லாருக்குமே கோவம் வருது. பிள்ளைகளை கூட்டும்போது ஃபேமஸ் பாட்டு வர தெரியாதா, இல்லை பிள்ளைகளை இந்த மாதிரி கூட்டுறக்கூடாது, நிறைய எடுத்த உடனே எடுத்தறிஞ்சு பேசிடும். இது எல்லாமே இயல்பானது. இறைவனுடைய இறை தூதருடைய பள்ளி வாசல்ல ரசூலுல்லாஹ் இருக்கும்போது ஒரு மனிதனை செய்கிறாரு, சிறுநீர் கழிக்கிறார். சஹாபாக்கெல்லாம் அடிக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க, அவரை கடைசி வரைக்கும் சிறுநீர் கழிப்பதற்கு விடுங்க அப்படிங்கிறாங்க. இதில் ஒன்று, அன்னைக்கு தண்ணீர் வசதி எடுத்தோன்னா ஊற்ற முடியாது. தண்ணீரை தேடி போய் எடுத்துட்டு வந்து திரும்ப கழுவி விடணும். இந்த மாதிரி சூழல். இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. என்ன செஞ்சிடலாம், நிறைய வசதியெல்லாம் வந்துருச்சு. அந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணலாம், அங்கே ஸ்ப்ரே நிறைய வசதி வந்துருச்சு. இருந்தாலும் பொறுமைங்கிற பகுதியை தாண்டி மென்மையை இல்லாமல் என்ன பேசிடுறோம், ஒரு வார்த்தைகளை முன்னா பேசிடுறோம். அப்போ ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி பேசக்கூடிய சூழலை இல்லை. இந்த மாதிரி நிறைய மக்கள் மன்றங்கள்ல நிறைய இருந்தாங்க. அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை என்னைக்கு முன்னிலைப்படுத்த மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் நிறைய நிகழ்வுகள் என்னன்னா, நபியை யாரும் டக்குன்னு வந்தோன்னு கண்டுபிடிக்க முடியாது. மக்களோட உட்கார்ந்துருக்கும் பொழுது என்ன, இன்னைக்கு என்ன தனித்துவமா சீட்டை போட்டு இவர் தான் யாரு, எங்களில் பெரிய ஆள் இவர் தான் ஆடைகள்லையோ அல்லது வேறு துணிகள்லையோ அது காட்டப்படுது. ஏன்னா கூபா ரசூலுல்லாஹ் வந்து ஹிஜ்ரத்துடைய தொடக்கத்தில் வந்த உடனேயே எல்லாரும் நபியை யார் நினைச்சாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு நினைச்சாங்க. இன்னொன்று, ரசூலுல்லாஹ்வை பார்த்து அவங்க பழகுனால அவங்களும் ரசூலுல்லாஹ் மாதிரியே எல்லா விஷயங்களும் நடந்துக்கிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு டக்குன்னு விளங்கிட்டாங்க, மக்களுடைய பார்வை நம்ம மேலே விழுது. உடனே ஒரு துணியை அப்படி விரிச்சு பிடிக்கிறாங்க, இவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் இல்லை அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறாங்க. யார் இல்லை, ஏன்னா சில சிறப்புகள் உண்மையிலே மனசு சந்தோஷமா இருக்கும். நம்ம நல்லா ஓதும் பொழுது இங்கே இமாமா இருப்பீங்களோ, நம்ம இமாமா இல்லை, ஆனால் அந்த குரல் நம்ம அந்த குரல் வளத்தில் கேட்கவும் நமக்கு ஒரு ஈரம்பொறியாக சந்தோஷம் உருவாகும். அது தப்பு கிடையாது.
அதை கூட அவங்க விரும்பலை. நான் யார் இல்லை, என்ன நீங்கள் தவறாக அடையாளம் விட்டுறாதீங்க. ரசூலுல்லாஹ் நம்ம இருக்கிறோமோ, மக்கள் நினைக்கிறாங்களோ அந்த எண்ணங்களை கூட வரவிடாமல் என்ன செய்கிறாங்க, துணிகளை விரித்து பிடித்து ரசூலுல்லாஹ் இவர் தாங்கிறத ஞாபகப்படுத்துகிறாங்க. அப்போ அப்படித்தான் அவர்களுடைய அந்த நல்ல ஒழுக்கம் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து அது மிக ஒரு பெரிய சிவரசு. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட இன்னொரு சிறப்பு இயல்புகளில் என்ன அப்படின்னா, அந்த மாயிஸ் ரலியல்லாஹு பின்னாடி சொல்லி காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். அது பாதியில் நிற்கலை, பின்னாடி சொல்லி காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுடைய சில சிறப்புகளை சொல்லி காட்டும் பொழுது, ஒரு அம்மா குழந்தைய இழந்துட்டு, குழந்தை இறந்து போச்சு, அவங்க அழுகுறாங்க. அழுகும்போது அந்த ரசூலுல்லாஹ் அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அந்த அம்மா இழப்பினுடைய சோகத்தில் உங்களுக்கு ஏற்பட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு போயிடுறாங்க. மக்கள் கேட்குறாங்க, நீ யார்கிட்ட பேசுனீங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்ட்ட பேசுனீங்க அப்படிங்கிறாங்க. அம்மா நேர ரசூலுல்லாஹ் தேடி போகிறாங்க. செய்தியில் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் போகும்போது அந்த அம்மா நினச்சி போனது, ரசூலுல்லாஹ் வீடு பெருசாக இருக்கும், கோட்டைக்கு முன்னாடி காம்பவுண்டு வால்கள்லாம் பெருசாக இருக்கும், முன்னாடி செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க, கேட் கீப்பர்லாம் இருப்பாங்க. நினச்சி போனால் அங்கே யாருமே இல்லை. நமாஸ் லைசன்ஸ் அங்கே யாரும் இல்லை, இந்த வாயிற் காவலுங்கள்லாம் யாரும் கிடையாது. அந்த அம்மா ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போகிறாங்க. அருமையானவர்களே, நம்ம ஒரு பொறுப்பில் ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கும் பொழுது நம்மளை யாராவது ஒரு விஷயங்களில் நோஸ் கட் பண்ணிட்டாங்க, அல்லது நம்மளை யாராவது ஒரு விஷயத்தில் பேசிட்டாங்க, கடுமையாக நம்மகிட்ட நடந்துக்கிட்டாங்கன்னா அதை உள்ளத்தில் ஏற்றக்கூடாது. அல்லாஹுடைய தூதர் குத்தி காட்டி பேசுபவர் இல்லைங்கிறது இதெல்லாம் ஆதாரம். அந்த அம்மா வந்த உடனேயே அல்லாஹுடைய தூதர் எல்லா கேள்விகளையும் விவேங்கி நியாயப்படுத்தலை. ரசூலுல்லாஹ் என்ன செய்யற, எல்லா கேள்வி நியாயப்படுத்திட்டு பின்னாடி பதில் சொல்லலை, எடுத்த உடனே பதில் சொல்றாங்க. அஸ்ஸபுரு இந்த சொதுமத்தில் ஊலா, பொறுமை என்பது அதனுடைய முதல் நிலையிலேயே கடைபிடிக்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ் ஏன் அப்படி பேசுனீங்க, அப்படி பேசலாமா ஒரு தூதர்கிட்ட, அது நல்ல விஷயமா? நம்ம நிறைய இப்படிலாம் கேள்வி கேட்போம். ரசூலுல்லாஹ் என்ன இல்லை, அப்படிலாம் கேட்கவே இல்லை. எந்த செய்தியோ அந்த செய்தியை ரசூலுல்லாஹ் உணர்த்துறாங்க, அவ்வளோதான். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு நிறைய உணர்வுகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அது மாதிரி ஹுனைன் என்ற யுத்த களம், இந்த யுத்த களத்தில் அந்த யுத்த களம் முடிந்ததுக்கு பின்னால் கனிமத்து பொருட்கள் நிறைய இருந்துச்சு. கனிமத்து பொருட்களை அல்லாஹ்வுடைய தூதர் மக்கா வாசிகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா 100 ஒட்டகம், 100 ஆடு, எல்லாம் எண்ணிக்கையால் அதிகமாக கொடுக்குறாங்க. இதில் பின்னால் ஒரு செய்தி என்ன இணைஞ்சு வருதுன்னா, இதுவரைக்கும் அன்சாரிகளை ஒட்டி தான் யார் வாழ்ந்துட்டு இருக்கா, முஹாஜிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இப்போ கெட்டியாக கொடுத்துட்டா இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரு லைஃப் செட்டில்மெண்ட் அப்படி போகுங்கிற இடத்துல சொல்ல கொடுக்குறாங்க. அன்சாரிகளில், மதீனா வாசிகளில் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க அவங்களுக்குள்ள பேசுகிறாங்க, நம்ம தான் யுத்தம் செய்கிறோம், அவங்கள பாதுகாக்கிறோம், நம்முடைய வாள்கள் ரத்தம் தோய்ந்திருக்குது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஊர் ஆசை வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஊர் பிரியம் யாருக்கு அள்ளி கொடுக்குறாங்க, யாருக்கு எடுத்து கொடுக்குறாங்க, மக்காவாசிகளுக்கு எடுத்து கொடுக்குறாங்கன்னு செய்தி வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் அன்சாருடைய தலைவரை கூப்பிடுறாங்க, சஅத் இப்னு உபாதாவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பேச்சு போதானே, ஆமாம் எல்லாம் எடுத்துவரே எங்களில் புதுசாக வந்து அப்படி பேசிட்டாங்க, அவங்கள விடுங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் ரசூலோட உண்மையாக இருந்தாங்க, நானும் அதான் நினைக்கிறேன், நானும் அந்த கூட்டத்தில் உள்ளவன் தானே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொன்னா ரசூலா சொன்னாங்க, அன்சாரிகளை மட்டும் ஒரு இடத்துல ஒன்று கூட்டுங்க, அங்கே அன்சாரிகளை தவிர வேறு யாரும் வரக்கூடாது. அன்சாரிகளை மட்டும் ஒன்று கூட்டுங்க, அங்கே அன்சாரிகளை தவிர யாரும் வரக்கூடாது. அதே மாதிரி அன்சாரிகளை மட்டும் ஒரு இடத்துல ஒன்று கூட்டுறாங்க. ஒன்று கூட்டுறதுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் வழிகேட்டில் இருந்தீர்கள், அல்லாஹ் என் மூலமாகத்தான் உங்களுக்கு வழிகாட்டினான், ஆமாவா இல்லையா? ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே. ஹவுஸ் ஹசரத் சண்டையிட்டு கொண்டே இருந்தீர்கள்,
அல்லாஹ் என் மூலமாகத்தான் உங்களை ஒற்றுமையாக்கினான். சொல்லிட்டு நம்ம என்னைக்குமே ஒரு சார்பு தான் நியாயப்படுத்துவோம். நான் யார் தெரியுமா, உனக்கு என்ன செஞ்சேன் தெரியுமா, நன்றி இல்லாமல் பேசுறிய, என்ன ஆனதான் என்ன, நம்ம ஒரு சார்பு மட்டும் தான் என்னைக்கும் பேசுவோம். இறை தூதர் அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ் இப்ப அன்சாரிகளாக பேசுறாங்க. இதுவரைக்கும் தலைமைத்துவம் ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. இப்போ எதிர் அணியில இருந்து எதிர் அணியா ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. அன்சாரிகளாகிய நீங்களும் சொல்லலாம், மக்காவாசிகளாகிய நீங்கள் எங்களிடத்தில் அடைக்கலமாக வந்தீர்கள், உங்களை நாங்கள் தான் பாதுகாத்தோம், நாங்கள் தான் உங்களை அரவணைத்தோம், உங்களுக்கு எல்லா உதவியும் நாங்கள் தான் செய்தோம் என்று நீங்களும் சொல்லலாம். அதையும் சொல்றாங்க என்பதை நீங்களும் சொல்லலாம். சொல்லிட்டு மக்கள் ஆடுகளையும் மாடுகளையும் ஓட்டி செல்கின்றார்கள், இந்த முஹம்மத் உங்களோடு இருப்பதற்கு நீங்கள் விரும்பவில்லையா? அவ்வளவுதான். வள 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 வளோடு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். ரசூலா கேட்டது அவ்வளவுதான். மக்கள் ஆடுகளையும் மாடுகளையும் நான் கொடுத்த பொருட்களையும் தூக்கி செல்கின்றார்கள், இந்த தூதர் உங்களோடு இருக்க நீங்கள் விரும்பவில்லையா? ஹிஜ்ரத் மட்டும் ஒன்று இல்லை என்றால் நான் அன்சாரிகளாகவே இருந்திருப்பேன். அன்சாரிகள் என்னுடைய மேலே உள்ள ஒட்டிய ஆடை என்று சொல்லி காமித்தார்கள். அன்சாரிகளை நேசிப்பது இறை நம்பிக்கையினுடைய அடையாளம். அன்சாரிகள் மீது இட்டு கட்டுவது, அவர்களை பகைப்பது என்பது முனாஃபிக்கினுடைய அடையாளம் என்று அல்லாஹ் சொல்லி காமித்தார்கள். அன்சாரிகளுக்கு பின்னால் எந்த பதவிகளும் கிடைக்காது, நீங்கள் பொறுமையாக இருந்து கொண்டு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய சிறப்பு இயல்புகளை அன்சாரி தோழர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க உடனே மாறிட்டாங்க. அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோடு இருப்பதற்கு இன்னும் சொல்லி காட்டினாங்க. மக்கள் எல்லாம் சீரான பாதையில் சென்றால், அன்சாரிகள் கரடு முரடான பாதையில் சென்றால் நான் அன்சாரிகளோடு தான் செல்வேன் சொல்லி காமிச்சாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ரசூலுல்லாஹ் ரெண்டையும் இணைச்சு என்னைக்கும் பேசுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு சார்பு என்னைக்குமே இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சார்பா என்னைக்கும் பேசி மக்களை காயப்படுத்துறது ரசூலுல்லாஹ் இருக்க இறை தூதர் ரொம்ப யதார்த்தமாகவே இருப்பாங்க. அதாவது இன்னைக்கு துரோகம் என்ற போதி நம்மளுக்கு நடந்தா நம்மளாம் மன்னிக்கவே மாட்டோம். நடந்தா இல்லை, நடக்குதுன்னு தெரிஞ்சாலே பேசவே மாட்டோம். சில உறவுகளெல்லாம் ஒதுக்கி ஓர கட்டிடுவோம். ஹாத்திம் இப்னு அபி பல்தான்னு ஒரு நபித்தோழர் என்ன பண்ணிட்டாரு, மக்காவுடைய யுத்தகலம் அதை ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட ரகசியமா பேசுறாங்க. மக்கா நம்ம படையெடுத்து போகணுங்கிறத ரசூலுல்லாஹ் ரகசியமாக இராணுவ ரகசியம் பேசுறாங்க. பொதுவா உலகியல் ரீதியாக இராணுவ ரகசியங்கள் வெளியிடப்பட்டா நிலைமை என்ன? ஒரு நாட்டினுடைய இராணுவ ரகசியங்களை ஒரு ஆள் வெளியே சொன்னா என்ன செய்வாங்க? ராஜ துரோகம், தண்டனை மரண தண்டனை தான். இதுக்கு விதிவிலக்கு எந்த நாடுகள்லையும் கிடையாது. சரிங்களா? ரசூலுல்லாஹ் ரகசியம் சொன்னதற்கு பின்னால் அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய குடும்பத்திற்கு எழுதி அனுப்புறார். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவை படையெடுத்து வர போறாங்க, நீ கவனமா இருந்துக்குங்க சொல்லி செய்றாங்க. லெட்டர் எழுதி ஒரு பெண்மணிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. இந்த செய்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹியா சொல்லி கொடுக்குறான். இந்த மாதிரி ஒரு பெண்மணி இந்த இடத்துல போய்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் 2 நபித்தோடு அனுப்புறாங்க. இந்த இடத்துல ஒரு பெண்மணி போய்கிட்டு இருப்பா, அவள்கிட்ட ஒரு லெட்டர் இருக்கும், எடுத்துட்டு வாங்க. சஹாபாக்கள் வேகமாக போய் அந்த அம்மா வந்து பாட்டி லெட்டரை கேட்டாங்க. இது சில செய்திகள் தான். லெட்டர் அந்த அம்மா இல்லைன்னு சொல்லிச்சு. அந்த 2 சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ் போய் சொல்ல மாட்டாங்க. நீ தரலன்னா உன்னை ஆடைகளை அவிழ்த்து பார்ப்பதற்கு நாங்கள் துணியை என்ன செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம். ரசூலுல்லாஹ் போய் சொல்ல மாட்டாங்க. உங்கள்கிட்ட இருக்கு. நம்ம அந்த முடியினுடைய பின்பக்கம் இருந்து செய்கிறாங்க, கொண்டைக்குள்ளேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. அது வேகமாக வாங்கி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹ் மக்கள் மன்றத்தில் பேசப்படுது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, வாழை உருவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை இந்த நயவஞ்சரை எங்கிட்ட விடுங்க, நான் தலை எடுத்துறேன். அல்லாஹ்வுடைய தூதர் பேசிய செய்தி, பத்ர் போரில் கலந்து கொண்ட எல்லாரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான்.
அல்லாஹ் மன்னித்தவர்களை நாம் தண்டிப்பதான் நான், வேற ஒன்றும் பேசலை. செய்தி என்னன்னா, இறை தூதர் ஒரு பாவம் என்ற பகுதியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது வெறும் வாய் அளவுல விட்டுருங்கன்னா நிறைய கருத்துக்கள் உருவாகும். என்ன சொல்லுவாங்க, தலைவருக்கு விவரம் பத்தாது, தலைவருக்கு இன்னும் தவறே புரியலை, தலைவர் என்ன இப்படி ரொம்ப இப்படி இருக்கிறாரு, இப்படியெல்லாம் பேசப்படக்கூடிய விஷயம். நான் முதல்ல சொன்னேன், ராணுவ ரகசியத்துக்கு உலகத்தை எல்லாம் ஒரே தண்டனை தான். இஸ்லாமிய ராணுவ ரகசியம்னா எப்படி இருக்கு? ரெண்டை யோசிங்க. ஷரியத்தை பத்தி இறை தூதருடைய ரகசியம் வெளிப்படுத்தப்படுமானால் அதுக்கு நிலைமை என்ன? அப்ப இறை தூதருக்கு என்ன வரணும்? முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலகுவாக அழகாக சொன்னாங்க, பத்ரில் கலந்து கொண்டவர்களே அல்லாஹ் மன்னித்து விட்டான். இதை கேட்ட உடனே உமர் இப்னு கத்தாப் எந்த எதிர்மறை வாதங்களும் கிடையாது. செஞ்ச தவறை யோசிச்சு பார்த்தீங்களா? இதை பற்றி யாருமே விமர்சிக்கல, வாழை கீழே போட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளோதான். எல்லாரும் இறை தூதர் எல்லா உள்ளங்களையும் இணைக்கிறவங்கள சொல்ல இருந்தாங்க. சுசுலாசனவங்க யாரையுமே காயப்படுத்துறவங்களா இல்லை. இன்னும் சில சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் இருக்கு. நுஐமான் இப்னு அம்ர் ஒரு சஹாபி இருக்கார். இவருடைய வேலை என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ்க்கு அன்பளிப்பு கொடுப்பார். ரசூலுல்லாஹ்க்கு அன்பளிப்பு கொடுப்பார். ஒரு முறை கடை வீதிக்கு போறார். கடை வீதி போய் ஒரு ரெடிமேட் கடையை பார்க்குறார். பார்த்துட்டு உள்ள ட்ரெஸ்ஸுகளை எடுத்து பார்த்துட்டே இருக்கார். ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு கடைக்காரர்கிட்ட கொடுக்கார். ரூபா பின்னாடி வாங்க அப்படின்ட்டான். கடைக்காரரும் பின்னாடியே வரார். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போயிட்டாங்க. யார் ரசூலல்லாஹ்? யாருன்னாங்க. நான் தான் நுஐமான் வந்திருக்கேன் அப்படின்னாங்க. சொல்ல வெளியே வந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்தாங்க ஆடை, இது என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நான் தரக்கூடிய அன்பளிப்பு அப்படின்னாங்க. கடைக்காரர் பின்னாடி தான் நிற்கிறார். கடைக்காரர் பின்னாடி நிற்கிறார். ரசூலுல்லாஹ் வாங்கி பார்க்குறாங்க. பின்னாடி ஆள் நிற்காங்க. என்ன இது? என்னுடைய ஆடை, நான் உங்களுக்கு கொண்டு வந்த அன்பளிப்பான ஆடை. பின்னாடி கடைக்காரரு ரூபாயை பற்றி பேசும் பொழுது, இருக்குங்க ரூபாயை கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. என்கிட்ட ரூபாய் இல்லை, கடை வீதிக்கு போனேன், ட்ரெஸ்ஸை உங்களுக்குன்னு பார்த்தேன், எனக்கு அழகா இருந்துச்சு, எடுத்துட்டு வந்துட்டேன். இது ஹதியத்து மின்னி, ஹதியத்து மின்கு, என்னிடமிருந்து நான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அன்பளிப்பு. காசு இல்லை, காசை கொடுத்துருங்கன்ட்டாங்க. நம்ம யாராவது நினைச்சிருந்தா என்ன நடக்கும்? ரசூலுல்லாஹ் சிரிச்சுட்டு உள்ள போய் காசை எடுத்து கையில் கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் மக்கள்கிட்ட அந்த பழகின விதங்கள். ஏன் ரசூலுல்லாஹ் இறந்த பின்னாடி மதீனா மக்கள்லாம் கவலையானாங்க? ஒரு ஆள் இறந்து போனா சில நேரங்கள்ல தான் கவலை இருக்கும். குறிப்பா இரத்த உறவுகளுக்கும் அவங்களுக்கு தான் பெரும் கவலை இருக்கும். இங்க அழுது யாருமே இரத்த உறவே இல்லை. ஒரு ஊரே கண் கலங்கி அப்படியே கீழே உட்கார்ந்து இருக்குன்னா இறை தூதர் இந்த மக்கள்கிட்ட வாழ்ந்த வாழ்க்கை தான். ரசூலுல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடு ஒரு பக்கம், அந்த நடப்பு இருக்கா இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறைகள் பழகின விதங்கள்லாம் ரொம்ப ஒரு சிறப்பட உள்ளது. ரசூலுல்லாஹ்க்கு ஒருத்தர் ஜாஹிர்னு ஒருத்தர் அன்பளிப்பு மற்றும் ரசூலுல்லாஹ் கொடுப்பார். ரசூலுல்லாஹ்க்கு அன்பளிப்பு கொடுப்பார், சிரிப்பார். ரசூலுல்லாஹ் அவரை பார்த்தா சிரிப்பாங்க, அவ்வளோதான். அப்போ ஒரு முறை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நம்மள்கிட்ட வரக்கூடிய பாதியத்துனா நம்மளை தேடி வரக்கூடிய அந்த கிராமப்புறத்து வாசி ஜாகிர், இன்னைக்கு மனுஷங்க அவரை பார்க்க போன்னு ரசூலுல்லாஹ் கிளம்பி போகிறாங்க. அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கிறாங்கன்னா, அவரை பார்ப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகும் பொழுது அவர் கடை வீதியில் சாமான்களை வித்துட்ருக்கார். கடை வீதியில் பொருட்களை அவர் வித்துட்ருக்கார். வித்துட்டு இருக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட இருந்துட்டாங்கன்னு பாருங்க. இதில் சில செய்திகள் என்னன்னா, இவர் யாருன்னா அபூபக்கரோ உமரோ உஸ்மானோ அலியோ அல்லது பெரும்பெரும் சஹாபாக்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப், சஅத் இப்னு அபி வக்காஸ் மாதிரி பெரிய நிலை உள்ளவர் கிடையாது. ஒரு அடிமையான ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹ் பார்த்தா சிரிப்பார்.
அன்பளிப்பு கொடுப்பார். இவ்வளோதான். ரசூலுல்லாஹ் மார்க்கெட்டுக்கு போய் அவர் வியாபாரம் பண்ணுறது ரொம்ப பிஸியாக இருக்கார். அவர் வியாபாரம் பண்ணக்கூடிய விஷயத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் பின்னால் போய் அவர் இறுக்கி பிடிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மென்மையானவர் தான், அதுக்குன்னு என்ன மாதிரி கிடையாது, சோடை போன உடம்புலாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் பிடிச்ச பிடி அவருக்கு திரும்ப முடியல. அப்போ ரசூலுல்லாஹ் பிடிச்சிப்பாங்கன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் வந்து மென்மைன்னு படிக்கிறோம். ரசூலுல்லாஹ் மென்மையானவங்க தான். உடம்பு ரீதியாக ரசூலுல்லாஹ்க்கு மென்மை என்ன, உள்ளம் ரீதியாக மக்கள்கிட்ட மென்மையாக இருப்பாங்க. உடல் எப்படிலாம் கிடையாது, சோந்தமான உடல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய மேனி, ரசூலுல்லாஹ்வுடைய உடல் ஆரோக்கியமாக பலமானது, வலுவானது. இறுக்கி பிடிக்கிறாங்க. பிடிச்சி அவர் திரும்புறாரு, முடியலை. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மேனியினுடைய வாடையை பார்த்து விளங்கிட்டாரு, இது அல்லாஹ்வுடைய தூதர் தான். தெரிஞ்ச உடனேயே இந்த முதுகு அப்படியே பின்னாடி கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வோட சேர்க்கிறார் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம தலைவர்களாக இருக்கிற பொறுப்புகளில் வரும் பொழுது நிறைய டிஸ்டன்ஸ் மெயின்னு ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் தூரம் ஆயிரும். சொல்லுங்க என்ன செய்யணும்? நமக்குன்னு ஒரு டேபிளுக்கு பின்னாடி தான் நீங்கள் பேசணும். நம்ம யாரையுமே டக்குன்னு அணுக விட மாட்டோம். அது ஏதோ ஒரு புரோட்டோக்கால் மாதிரி மாற்றி வச்சுருப்போம். இப்படி தான் கொடுக்கணும், இப்படி தான் வாங்கணும், இப்படி தான் வரணும், நேரடியாக என்கிட்ட வரக்கூடாது. நம்ம நிறைய பேசுவோம். ஒரு அடிமையை ஒரு சாதாரண மனிதனை சொல்ல இறுக்கமாக பிடிக்கிறாங்க. அவர் ரசூலுன்னு தெரிஞ்ச உடனே என்ன செய்றாரு, முதுக ரசூலுல்லாஹ்வுடைய மேனியோடு ஒட்டுறாரு, அப்படி அழுத்துறாரு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு செய்தி சொல்கிறாங்க, மை எஸ்தரில் அபுத், இந்த அடிமையை யார் விலைக்கு வாங்குவீங்கன்னு கேட்குறாங்க. இந்த அடிமையை யார் விலை கொடுத்து வாங்குவீங்கன்னு சொல்லும் பொழுது அதுக்கு அந்த மனிதர் சொல்லி காட்டுனா, சார் அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த அற்பமான அடிமையை யார் வாங்க போகிறா அப்படின்னாங்க. நான் இந்த அற்பமான இந்த அடிமையை யார் வாங்க போகிறாங்க? லாக்கின் இன்தல்லாஹி லஸ்த பிகாசிதின் அவ் கால லக்கின் இன்தல்லாஹி அன்த காலிப், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மிக மிக உயர்ந்தவர்னு சொல்கிறாங்க. மக்கள்கிட்ட ரொம்ப அற்பமான இந்த அடிமையை யார் விலை கொடுத்து வாங்குவா? அவர் சொல்லும் பொழுது அல்லாஹ் ரசூல் சொல்லி காட்டுறாங்க, வலஸ்த இன்தல்லாஹி அன்த காலிப், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் யார் மிக மிக உயர்ந்தவர்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இது மக்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் பழகிய விதங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலேயே நிறைய செய்திகள் இருக்கு. உண்மை நம்ம எல்லாரும் படிக்க படிக்க ஒவ்வொரு புறமும் ஒவ்வொரு வித்தியாசமான அணுகுமுறைகள். அது மாதிரி ரசூல் நன்றி மறவாமல் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நன்றி மறவாமல் இருந்தாங்க. முத்தழிம் நேற்று பார்த்தோம், தாய் பிறந்து உள்ள வர்றதுக்கு உதவி பண்ண குடும்பத்தாரில் முத்தழிம் குடும்பத்தார் தான். இது அல்லாஹ்வுடைய தூதர் பத்ர்ல சொல்லி காட்டுறாங்க. பத்ர் யுத்த காலத்தில் அந்த பிணைக்கதிகளாக பிடிக்கப்பட்டவங்கள்ட்ட அந்த மக்கள் ரசூல் செய்தி சொல்லும் பொழுது, என்னை தாயிலிருந்து மக்காவிற்கு கொண்டு வர உதவி செய்த முத்தழிம் இப்போது உயிரோடு இருந்தால் உங்கள் விஷயத்தில் அவர் ஏதாவது சொல்லி இருந்தால் நான் என்ன செய்வேன், ஒரு நல்ல முடிவு எடுத்து அவர் சொல்ல நான் கேட்டிருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நான் சொல்ல நன்றி மறக்காமல் இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் ஒரு பள்ளியினுடைய ஒரு நிர்வாகத்துடைய வளர்ச்சி வளர்ந்து வரும்போது அது பேசி எந்த புண்ணியமும் கிடையாது. அந்த வளர்ச்சிக்காக வேண்டி அஸ்திவாரத்தில் சில உழைப்புகள் இருக்கு, அதுதான் என்னைக்கும் பெருசு. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு நிறுவனம் வளர்ந்து மேலே பல மாடி அடுக்குகளாக வந்து பேசுறது என்ன கிடையாது, அதெல்லாம் பெருமை கிடையாது. அந்த நிறுவனத்திற்கு அஸ்திவாரம், அதுக்கு குழி தோண்டும் பொழுது தங்களுடைய உடல் உழைப்புகளால் பொருளாதாரத்தால் வியாபாரத்தை இழந்து குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பிரிவுகள் இருந்து மார்க்கம் சார்ந்த காரியங்களோடு தங்களை முதல்ல அர்ப்பணிச்சாங்களா இல்லையா, அவங்களுக்கு தனி முக்கியத்துவம் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. கணவன் மனைவியால் கூட வாழ முடியாது. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் 2 பேர் கூட சேர்ந்து பயணிச்சாங்க. 2 பேரும் ரசூலுல்லாஹ் கூட பயணிச்சாங்க. யாரா இருக்கும்? யாரு? இல்லை, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொருத்தர்
இருந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பெரிய கோல் இருந்துச்சு. ஒரு அடிமை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. உண்மையிலேயே ரசூலுல்லாஹ் எப்படி இருந்திருக்காங்கன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் பொருளாதாரம் மதீனாவோட வாழ்க்கை நிறைய செலவிடும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு செல்வத்தில் பயன் தந்ததெல்லாம் அபூபக்கருடைய செல்வம் தான் அப்படின்னு ஞாபகப்படுத்துறாங்க. உடனே அழுவ ஆரம்பிச்சிடறாங்க. ரசூல் நன்றி சொல்ல அது ரொம்ப கவனமா இருந்தாங்க. ஆரம்ப கால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டிருக்காங்க, கஷ்டமான கால நபி அவங்களோட இருந்தாங்களே அந்த மக்கள் வாழ்க்கை ரசூலுல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன் ஞாபகப்படுத்துறாங்க. ஏன்னா அதுதான் மிக முக்கியமான செய்தி. நம்ம அவங்கள ஓரம் கட்டிட்டு நம்ம என்ன உயர்த்தினாலும் அந்த உயர்வுகள் பெரிய உயர்வுகளாக இருக்காது. ஏன்னா அந்த உள்ளங்களால் தான் எல்லாத்தையும் இணைக்க முடியும். ஏன்னா அந்த உழைப்பு இஹ்லாஸாக உழைச்ச உழைப்பு, அதில் எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. நாளைக்கு இப்படி உருவாகுமா, எப்படி உருவாகும், இப்படி எல்லாம் ஏற்படுத்த முடியுமான்னு எதுவுமே தெரியாது. ஒரே இலக்கு, இறைவனுக்காக உழைப்போம் அப்படிங்கிறதா. எல்லா பள்ளியும் உருவான தௌஹீத் எல்லா பள்ளி எடுத்து பார்த்தீங்கன்னா ஷேக் கமாலுதீன் மதனி நினைச்சா பார்த்துருப்பாங்க. இவ்வளோ 150 பள்ளி உருவாக்க நினைச்சு பார்த்துருப்பாங்களா? ஷேக் இம்தாத் நினைச்சிருப்பாங்களா? அந்த அன்னைக்கு உழைச்ச மார்க்க அறிஞர்கள் பெரும்பகுதி நினைச்சிருக்க மாட்டாங்க யாரும். இஹ்லாஸாக உழைத்த உழைப்பு, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த உழைப்புகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா அதுதான் மிகப்பெரிய கஷ்டம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவுடைய வெற்றி, மக்காவுடைய வெற்றி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மாமனார்கள், ஆயிஷாவுடைய தகப்பனாரும் ஹப்சாவுடைய தகப்பனாரும் எதிர்புறம் நிற்கிறாங்க. 2 மருமகன்கள் 4 பேரும் நிற்கிறாங்க. பெரும் பெரும் சஹாபாக்கள் நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஹரம் ஷரீஃபினுடைய காபத்துல்லாஹ்வுக்குள் 2 அடிமைகளை தான் ரசூலுல்லாஹ் உள்ள கூட்டு போனாங்க. நம்ம செய்ய முடியுமா? அப்படி நம்ம முடியுமா? முடியாது. நம்ம நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இவரை கூப்பிட்டா அவர் நினைப்பாரு, அவரை கூப்பிட்டா இவர் நினைப்பார். இதில் எதிர்மறை நேர்மறை என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியோ அதே மாதிரி அவங்களும் அந்த உணர்வுகளை அப்படியே புரிஞ்சுக்கிட்டாங்க. மாமனார் சம்பந்தக்கார் நிற்கணும், நம்மளால செய்ய முடியுமா? வயசு யாரு கூடி குறை வந்தாலும் வந்தால் எஞ்சிக்கணும். தலையெழுத்து பொண்ணை கொடுத்துட்டேன் அப்படி சொல்லி எஞ்சிக்கிறது இருக்குது, மரியாதையோடு எஞ்சிக்கிறது இருக்கு, இயல்பு. அப்போ இதெல்லாம் பழக்கமாக மாற்றி வச்சிருக்கோம். ரசூலுல்லாஹ் மருமகன் நிற்கும் போது அடிமையை குடும்பம் நடக்கும், மகளை கெட்டினவர் நிற்கும் பொழுது குடும்பம் நடக்கும். நேரம் மறுநாள் போய் உங்கள் வாப்புக்கு அவ்வளோ விஷயம், அவ்வளோ திமிரு. ஏன்னா நாங்கள் 2 பேரும் அங்கே நிற்கிறோம், எங்கள் 2 பேரும் கண்ணு தெரில. இதெல்லாம் உணர்வாக யோசிச்சு பாருங்க. உணர்வுபூர்வமாக புரியும் போது தெரியும் நமக்கு இதெல்லாம் இன்னைக்கு சவால் தானே. முடியுமா நம்மளால? ஒரு சின்ன விஷயத்துக்கே முடியாது. மருமகனை கூப்பிடணும், சாப்பாடு வைக்கணும், இங்கே முதல்ல பயம் வந்துடும். யாரை கூப்பிடணும், யாரை கூப்பிடக்கூடாது, யாருக்கு சாப்பாடை கொடுத்து விடணும், யாருக்கு கொடுத்து விடக்கூடாது, இவங்களுக்கு கொடுக்க, எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு கேள்வி, ஒரு பதில். ஏன்னா உணர்வுகள் நம்மளால பெரிய அளவுக்கு அது புரியப்படாமலே போயிடுச்சு. இறை தூதர் 2 பேரை உள்ள கூட்டு போகிறாங்க. அதே மாதிரி அடிமைங்கிற பகுதியில் சுப்ஹானல்லாஹ் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அது நன்றியோட சொல்ல இருந்தாங்க. அவருடைய மௌத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்துல இங்கே படுத்து தான் மௌத்தா போனாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மேனியெல்லாம் ரத்தம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜஸாக்கல்லாஹு கைரன் யா சய்யிதுல் கௌம், ஒரு சமுதாயத்தின் தலைவரை அல்லாஹ் உங்களுக்கு எல்லா வகையிலும் கூலி தருவானாக. எப்படி மதீனாவுடைய முதல் வாழ்க்கையில் பத்ர் என்ற யுத்த களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேள்வி கேட்கும் பொழுது யுத்தத்திற்கு போவோமா என்ற கேள்வி சொல்ல எழுப்பும் பொழுது மக்கா வாசிகள் ரெடியாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்குறாங்க, மதீனா தலைவர் எஞ்சார், அன்சாரி தலைவர் சஅத் முஆத், அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுடைய பதிலை எதிர்பார்க்கிறீர்களா? ரசூலுல்லாஹ் ஆமான்னாங்க. அவர் சொன்னார், நீங்கள் எங்களை அழைத்து போகக்கூடிய வழியில் ஒரு கடல் குறுக்கிட்டால் அந்த கடல்ல நீங்கள் கொதிக்க சொன்னால் ஏன் எதுக்குன்னு கேட்காம கொதிப்போம் என்று சொன்னார்கள். அதே மாதிரி எந்த வார்த்தையை முதல்ல சொன்னாங்களோ அதே மாதிரி கிட்டத்தட்ட 9 ஆண்டு கால 8 ஆண்டு கால வாழ்க்கையில் எப்படி முதல்ல மார்க்கம் உறுதி இருந்துச்சோ எல்லா வகையிலும் மார்க்கத்திற்கு உதவியாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய மேடையில் போட்டு இறை தூதர் சிலருடைய ஜனாசாவுக்கு ரசூலுல்லாஹ் கடுமையாக கண்கலங்கி அழுதுருக்காங்க. சில சஹாபாக்களுடைய தியாகங்கள், சிலருடைய அர்ப்பணிப்புகள்
உழைப்புகள், அவருடைய இஹ்லாஸ் என்ற அந்த பகுதியில் நிறைய அழுதுருக்காங்க. முஸ்அப் இப்னு உமைர் மதீனாவுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் உருவாவதற்கு இறை தூதுத்துவ பணியை அடித்தளமிட்டவர் யாரு தான்? முஸ்அப் இப்னு உமைர். இறந்து போகும் பொழுது அவருடைய ஜனாசாவிற்கு கஃனாடை போடும்போது என்னாச்சு? துணியை கீழே இழுத்தா மேலே தலை தெரியுது, மேலே இழுத்தா கீழே கால் தெரியுது. வசதியாக வாழ்ந்த மனிதர் எப்படி மௌத்தா போறாரு? இறை தூதத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால், இறை தூதரை பின்பற்றி கட்டளைக்கு இணங்கியதால் அவருடைய மக்கள் நிறைய ரசூல் அழுகுறாங்க. அதே மாதிரி சஅத் இப்னு முஆத், ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு, நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். ஜுலைபிப் என்ற சம்பவத்தை தவறாகவே சமுதாயம் பார்க்குது. இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு ஹீரோவாக பார்க்கப்படுறாங்க. காரணம் என்ன? ஜுலைபிப் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க, எனக்கு ஒரு பெண்ணை பிடிச்சிருக்குன்னாங்க, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க, அப்போ எல்லாரும் லவ் பண்ணலாம். எப்படி? நான் இது விமர்சனமாகலாம் சொல்லலை, சமுதாய நிகழ்வாக சொல்கிறேன். யார் ரசூலுல்லாஹ் மேலே பொய் சொல்கிறாங்களோ அவர் நரகத்தை தங்குமிடமாக ஆக்கிக்கொள்ளட்டும். எப்படி? ஜுலைபிப் ரலியல்லாஹு கேட்ட செய்தியை எப்படி மாற்றி வச்சிருக்காங்க? அன்னைக்கு காதலுக்கு அடையாளம் மாற்றி வச்சிருக்காங்க. அவங்க என்ன கேட்டாங்க? இந்த பெண்ணை பிடிச்சிருக்குன்னாங்க. சூசலாசன் சொல்கிறாங்க, போய் கேளுங்கன்னாங்க. போனாங்க, தரமாட்டேன்ட்டாங்க. திருப்பி அந்த பெண் போய் அந்த பெண் வந்து கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா, உங்கள் வார்த்தை ரசூலுல்லாஹ் வார்த்தை, ரசூலுல்லாஹ் வார்த்தை. அப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதை நம்மால் என்ன பண்ணிட்டாங்க? காதல் கொண்டலாம், ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்கன்னு சொல்லி, அது இன்னைக்கு இது காதல்லாம் கிடையாது. இஸ்லாமிய வாழ்க்கை அந்த அடித்தளமே திருமணமோடு திருமணத்திற்கு பின் தான் காதல் வாழ்க்கை. எதில் கிடையாது? கண்ட மாதிரி ஃபோனில் பேசுவதும், சாக்லேட்டுகள் இனிப்புகள் பரிமாறுவதும், அன்பளிப்புகள் கொடுப்பதும், செயின் கொடுப்பதும், நெக்லஸ் கொடுப்பதும், அல்லது பைக்கை சுத்தலாம் என்ன கிடையாது? காதலுடைய அடையாளங்கள்லாம் கிடையாது. திருமணத்திற்கு பின்னால் இணக்கமாக வாழ்வதுதான் காதல் என்பது குர்ஆனும் பதிவு செய்யுது. அல்லாஹ் மவத்தத்த ஒரு ரஹ்மா, உங்களுக்கு மத்திய அல்லாஹ் அன்பையும் நேசத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்த சொல்லி காட்டுறான். அப்போ இதை தவறான ஒரு சித்தாந்தமாக உருவாக்கி வச்சிருக்காங்க இன்னைக்கு சமுதாயத்தில். அப்போ ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு இவர் யாருன்னா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரியே அடிமைத்தனத்தில் உள்ளவர், அந்த சுருட்டை முடி, உதடு தடித்து கருப்பாக உள்ளவர். சமுதாயத்தில் இஸ்லாம் இன்னைக்கும் இந்த கருப்பு வெண்மைக்கு உண்டான வித்தியாசம் பாராட்டப்படாம காரணம் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நிகழ்வு தான். அவரை மடியில் ரசூலுல்லாஹ் ஒரு யுத்த காலத்தில் 10 பேரை அல்லது அதற்கு மேற்பட்ட எதிரிகளை சூறையாடி அங்கு அவர் ஷஹீதாகி கிடந்தார். 10 பேரை கொன்னுட்டு அவர் ஷஹீதாக கொல்லப்பட்டு கிடக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவரை தன்னுடைய மடியில் போட்டு மக்களுக்கெல்லாம் செய்தி சொன்னார்கள், அவர் என்னை சேர்ந்தவர், நான் அவரை சேர்ந்தவன். ஒரு கருப்பின அடிமைக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? அவர் என்னை சேர்ந்தவர், நான் யாரை சார்ந்தவன்? அவனை சார்ந்தவன் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிச்சாங்க. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு செய்திகளாக அவர் சொல்லிட்டே போயிடுறேன் இன்ஷா அல்லாஹ். நிறைய படிப்பினைகள் தான். ஏன்னா இப்போ இதில் எங்கே நிப்பாட்டி எங்கே முடிக்கணும்னா படிப்பினைகளோடு நிறைய செய்திகள் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னா, சஹாபாக்களுடைய ஆரம்ப காலகட்ட பகுதியில் மதீனாவுடைய வாழ்க்கையில் பசி, அந்த திண்ணை தோழர்கள் பசின்னு வந்தால் குர்ஆன் ஆயத்தை ஓதி காட்டுவாங்க. அவ என்ன புரிஞ்சுக்கிடுவாங்க? பசிக்கு தான் கேட்குறாங்கன்னு விளங்கிடுவாங்க. அப்போ எல்லார்ட்டையும் ஓதி ஓதி காமிச்சாங்க, யாருமே பதில் தரலை. நேரத்தை எங்கே வந்துட்டாங்க? உண்மையிலே ரசூலுல்லாஹ் அந்த உணர்வு புரிவது மிகப்பெரிய அடையாளம். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் சாப்பாடு எப்படி இருந்துச்சு? நம்மளை மாதிரி டெய்லி சாப்பாடா, இல்லை 3 வேளையும் சோறு, தோசை, இட்லி இந்த மாதிரி இருக்குமா, இல்லை எந்த மாதிரி இருக்கும்? ஒன்றுமே இல்லை. 2 கருப்புகள் தான் அஸ்வதாங்க ரசூலுல்லாஹ் சாப்பாடு. ஒன்று தண்ணி, இன்னொன்று பேரத்தம்பளம். அது இல்லைன்னா நோம்பு அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையாக இருந்துச்சு. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கும் சாப்பாடுக்கு தேடி போவாங்க. காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் சாப்பாடு தருவாங்கன்னு இல்லை, நம்ம போனால் நம்மளை உட்கார வச்சு நம்ம உணர்வுக்கு ரசூலுல்லாஹ் மரியாதை கொடுப்பாங்க. நம்ம ஏன் வந்திருக்கோம் ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். குர்ஆன் ஓதும் போது ரசூலுல்லாஹ்க்கு விளங்கிருச்சு. என்ன மிக்தாத் ரசூலுல்லாஹ்க்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் என்ன பாரு, அவர் மட்டும் போல 2 பேரை சேர்த்து கொண்டு போயிருக்காரு. போனவங்க ரசூலுல்லாஹ் ஆடு நிற்குது, பாலை கறந்து குடிப்போம்,
நான் அப்படித்தான் என்னுடைய பசியை போக்கிட்டு இருக்கிறேன். இப்போ 3 பேர் நீங்கள் வந்திருக்கீங்க, என்னோட சேர்த்து 4 பேர், நமக்கு நம்ம எதுதான் சாப்பாடு, அதுதான் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாட்கள் இப்படி நகருது, பாலை கறந்து குடிக்கிறதும் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, வெளியே போயிட்டு பள்ளிக்கு வரும் பொழுது சஹாபாக்கள் தூங்குனாங்கன்னா டிஸ்டர்ப் இல்லாத மாதிரி சலாம் சொல்லுவாங்க. கால் நடக்க ரொம்ப மெதுவும் நடந்து வருவாங்க. ஒரு தலைவர் வந்து அன்னைக்கு என்ன நடக்குது, உதாரணத்துக்கு இங்கே வர்றதாக இருந்தால் ரோடு ஃபுல்லாக விழாது, ஓட்டு போட்ட எல்லாரும் புலம்பிட்டு கடைசி வரைக்கும் போகக்கூடிய சொல்ல கடைசி வரைக்கும் தேட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் வர எந்திரிங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. யாரும் எழுந்திருக்க கூடாதுன்னு ரொம்ப கவனமாக போவாங்க. அப்போ இப்படி நாட்கள் போகும் பொழுது ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அன்சாரிகளை சந்திக்க போயிட்டாங்க. இந்த நாள் எப்படி கடந்துச்சுன்னா, பாலை கறப்பாங்க, 3 பேரும் குடிப்பாங்க, ரசூலுல்லாஹ்க்கு வச்சுட்டு தூங்கிடுவாங்க. ரசூலுல்லாஹ் வந்து என்ன செஞ்சுருவாங்க, குடிச்சுக்கிடுவாங்க. இப்படி நாட்கள் போகும்பொழுது ஒரு ரசூல் அன்சாரிகள்கிட்ட போயிட்டாங்க. இந்த 3 பேரும் அதே மாதிரி பாலை கறந்தாங்க, குடிச்சிட்டு படுத்துட்டாங்க. படுத்துட்டா மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு யோசனை, ரசூலுல்லாஹ் எங்கே போயிருக்காங்க, அன்சாரிகள்கிட்ட போயிருக்காங்க. அன்சாரிகள்கிட்ட போனால் அன்சாரிகள் ரசூலுல்லாஹ்வை சாப்பாடு கொடுக்காம அனுப்ப மாட்டாங்க. நம்ம என்ன செய்வோம், பாலை எடுத்து குடிச்சிருவோன்னு குடிச்சிட்டார். குடிச்சிட்டு படுத்துட்டார். படுத்துட்டா கொஞ்சம் நேரம் கழிச்சு அவருக்கு போர்னட்டே எடுக்காரு. போர்வை இங்கே இழுக்கிறாரு, தலைக்கு இருக்கிறாரு, காலுக்கு போடுறாரு, தலைக்கு இருக்கிறாரு, காலுக்கு போடுறாரு. டெய் வர தூக்கம் வரல. என்ன யோசனை வந்துருச்சு, ஒரு வேளை ரசூலுல்லாஹ் சாப்பிடாம வந்துட்டா நம்ம நிலைமை என்ன, தூக்கமே வரல. பக்கத்தில் பார்க்குறாரு, 2 பேரும் அவங்களுக்குன்னு பங்கை குடித்தாங்க, அல்லான்னு தூங்கிட்டாங்க. நம்மளும் முதல்ல குடிச்சோன்னு தூங்கியிருக்கலாம். ஷைத்தான் நம்மளை இப்படி வசவசம் ஏற்படுத்திட்டானே, என்ன செய்கிறது. அவருக்கு யோசனை ஃபுல்லாக ரசூலுல்லாஹ் குடிக்காம வந்தால் ரசூலுல்லாஹ் வர்றாங்க. அவருக்கு யோசனை, ரசூலுல்லாஹ் படுத்துடணும், வந்தோன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும், அதை பார்க்கக்கூடாது. அப்படி அவர் பதட்டமாகவே இருக்கிறார். ரசூலுல்லாஹ் அதே மாதிரி வர்றாங்க, மெதுவாக சலாம் சொல்கிறாங்க, ஒழு செய்கிறாங்க, 2 ரக்காத் தொழுகிறாங்க. அவர் அது வரைக்கும் பதட்டம் அந்த சொல்ல இருந்தே இருக்காரு. எடுக்கக்கூடாது ரசூலுல்லாஹ் நேராக போனாங்க. செம்பை திறந்து பார்த்தாங்க, உள்ள பால். அல்லாஹ் மஸ்கி மன் சக்கானி, யா அல்லாஹ் எனக்கு எவர் நீர் புகட்டினாரோ அவருக்கு நீர் புகட்டுவாயாக துவா செஞ்சாங்க. செய்தி இவ்வளோதான். இப்படிதான் செய்தி வருது. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, ஒன்றுமே செய்யலை, எந்த விஷயமும் பேசலை. அல்லாஹ் மஸ்கி மன் சக்கான், எனக்கு எவர் தண்ணீர் புகட்டினாரோ அவருக்கு நீ தண்ணீர் கொடுப்பாயாகன்னு துவா செய்கிறாங்க. இந்த துவாவை கேட்ட உடனே இவருக்கு ஒன்றும் ஓடலை. ரசூலுல்லாஹ் பால் கறந்து வச்சிருந்தது குடிச்சிருந்தாங்கன்னா இந்த துவா யாருக்கு கிடைச்சிருக்கணும், எனக்கு கிடைச்சிருக்கும். கிடைக்காம போயிடுச்சு. கத்தி எடுக்கிறார், நேராக போகிறார். ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு அந்த துவா நம்மளும் உள்ளே வரணும். ஆடை பார்க்குறாரு, எந்த ஆடு நல்லா இருக்குன்னு சொல்லி ஆடை பார்த்து என்ன செய்கிறாரு, அறுக்க போகும் பொழுது ஒரு ஆட்டினுடைய மடி கணத்துருச்சு. பாலை கறக்கிறார், ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வரார், கொடுக்குறார். குடிங்க, எல்லா இடத்துக்கு வரேன். குடித்தாங்க. குடிங்க, குடித்தாங்க. குடிங்க, நிறந்துருச்சாவே, நிரப்பமாக இருக்கா, போதும் நிரப்பமாக இருக்கு. உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். என்ன இருக்குதா, என்ன செய்தி கேட்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரே செய்தி இதுதான், முதல்ல கறந்துட்டோம், உங்களுக்குன்னு வச்சுட்டோம், இருந்தாலும் நீங்கள் அன்சாரிகள்கிட்ட போயிட்டீங்க, சாப்பிடாம வரமாட்டீங்கன்னு நினச்சி குடிச்சிட்டேன். குடித்த பின்னாடி தூக்கம் இல்லை, நீங்கள் வேற வந்து துவா செஞ்சுட்டீங்க. அந்த துவாவில் எனக்கு நான் கிடைக்கலையேன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். இதில் செய்தி இப்போ சொல்கிறேன். ஆடை கத்தி எடுத்து ஆடை அறுக்க போனார, யார் ஆடை, அந்த செய்திக்கு முதல்ல வாங்க. அந்த ரசூலுல்லாஹ் வீட்டில் நின்னாரா, குர்ஆன் ஓதுனாரா, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அவ்வளோதான். எனக்கு இருக்கிறது என்ன, யார் ஆடு,
இப்ப அறுக்க போற ஆடு யாருக்கு? ரசூலுல்லாஹ்க்கு. ஆனா யார் ஆட்ட? எனக்கு துவா வேணும், அவ்வளவுதான். நான் யார் ஆட அறுக்க போறேன்? என் ஆட்டையே அறுத்து எனக்கே சாப்பாடு தந்து அந்த அது பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அது ஆடு அறுக்க ரசூலுல்லாஹ் ஆடு அறுக்க போனேன், மடி கனத்து போச்சு. உங்களுக்கு இந்த பாலை கொடுத்தேன், இப்போ இந்த துவால நானும் இருக்கிறேன். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்கல, நம்மளாம் சொல்லுவோம்லா இருக்க இடம் கொடுத்தா. சுப்ஹானல்லாஹ். பாருங்க ரசூலுல்லாஹ் எந்த அதாவது சலனமே இல்லை பாருங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர், தலைவர், உலக சமுதாய மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அல்லாஹ் ரோல் மாடல் சொல்லக்கூடிய ஒரு மனிதர் என்ன வரவே இல்லை. கோபமோ கொஞ்சம் கூட அந்த முகத்துடைய வெளிப்பாடு எங்கேயுமே வரல. ஏன் ஆடை எனக்கே அறுத்துந்து உங்களுக்கு நான் சாப்பிட இடம் கொடுத்தா பார்த்தியா, எனக்கு அதுதான் முதல் தப்பு. நீங்கள் வரும்போதே உங்கள் எல்லாரையும் வெளியாக்கிக்கணும். அல்லாஹ்வோட தூதர் அப்படி சொல்லவே இல்லை. சுப்ஹானல்லாஹ். அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அந்த நல்ல குணங்களுக்கு உண்டான அடையாளம் அதுதான். இறை தூதர் அந்த உதாசீனங்கள் இல்லாமலேயே அந்த மக்கள் மன்றத்தை அவங்கள்ட்ட ரொம்ப இலகுவாக பழகினார்கள்.